ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே. ஸோ ஆஸ் வி ஆல் நோ சிலபஸில் வந்து நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கும். இதில் எந்த யூனிட்ஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் எந்த யூனிட்ஸ்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கும், எந்த யூனிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, மைன்யூட்டாக கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி தான் ப்ரிப்ரேஷன்ஸ். Right. So unit 1 வந்து இம்பார்ட்டண்ட்டான. Others please mute, okay? If you want to say, please put it in the chat box. ஓகே. ஸோ யூனிட் 1 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 1ல வந்து இன்னும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ண வரைக்குமே சரி, அண்ட் செமினல் நம்ம வந்து லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் இந்தந்த ஆத்தர்ஸ் இந்தந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் தான் வந்து நமக்கு யூனிட் 1ல ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யூனிட் 1லேருந்து நம்ம நிறைய கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவுமே இல்லாமல் டீட்டெயில்டாக நம்ம கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ் வந்து ரொம்ப இன்னும் மைன்யூட்டா. அதர்ஸ் ப்ளீஸ் மியூட், இல்லைன்னா உங்களுக்கு கேட்காது. Am I audible now?
Am I audible now? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. ஸோ யூனிட் 1 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அது வந்து நம்ம டீட்டெயில்டாக லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் போகணும். ஓகே. ஏன்னா இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸான கொஷின்ஸில் வந்து கேண்டபரி டேல்ஸ்லேருந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் கொடுத்து இது எந்த கேரக்டர் ரெஃபர் பண்ணுது அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாமும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இது டீட்டெயில்டாக எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணாமல் தான் அதை படிக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி யூனிட் 2 இம்பார்ட்டண்ட். பாரடைஸ் லாஸ் புக் 9 அப்படின்னு உங்களுக்கு செப்பரேட்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ வி கேன் எக்ஸ்பெக்ட் டீட்டெயில்டு கொஷின்ஸ் ஃப்ரம் ஆல் தோஸ் டாபிக். யூனிட் 2 இம்பார்ட்டண்ட். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட், அதுக்கப்புறம் ஓ டு நைட்டிங்கல், இது எல்லாத்துலேயுமே நம்ம ரிப்பீட்டடாக ஸோ இதுலேருந்து எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும். ஓகே. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 லிட்ரேச்சர் பார்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். ஓகே. ஸோ யூனிட் 5 வந்து பிளேஸ் அண்ட் சானட்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியரோட சானட்ஸும் சரி ட்ராமாவும் சரி, ஈவன் தோ உங்களால் வந்து லைன் பை லைன் வைஸ் போக முடியலனா கூட இம்பார்ட்டன்ட் கோட்ஸ், ஆஃபன் ரிப்பீட்டட் கோட்ஸ், ஃபேமஸான கோட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கணும். ஓகே. ஸோ யூனிட் 6 வந்து ரொம்ப டெப்த்தாக கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் டைரக்ட் கொஷின்ஸ் ஃப்ரம் த சம்மரி இல்லை தீம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. யூனிட் 7ம் டீப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செமினல் ஒர்க் அண்ட் நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஸ்கூல்ஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒர்க். ஸோ யூனிட் 7ம் டீட்டெயில்டாக படிக்கணும். கிரிட்டிசிசம் டாபிக் பொறுத்த வரைக்கும் யூனிட் 8. யூனிட் 8 வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கேட்குறதுக்கு சான்சஸே கிடையாது. பிகாஸ் எஸ்ஏ ஆன் ட்ராமாட்டிக் போய்ஸியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 300 பேஜஸ் டெக்ஸ்ட் போகும். 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்விட்டியுமே அப்படி தான். டெக்ஸ்ட் ஒரிஜினல் டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300-400 பேஜஸ் போகும். செகண்ட் செக்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப டீப்பாக கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், லிட்ரரி கிரிட்டிசிசம்லேருந்து சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இன்னும் ஜென்ரல் கான்செப்ட் என்ன, இது மூலியமாக என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால யூனிட் 8 வந்து ரொம்ப மற்ற யூனிட்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து யூனிட் 8ல் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க வேணாம். மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. பட் அதுக்குன்னு ஒமிட் பண்ணிடாதுங்க. எல்லா டாப்பிக்கோட சென்ட்ரல் ஐடியா என்ன, தீம்ஸ் என்ன, கான்செப்ட்ஸ் என்ன, என்ன தியரி கன்வே பண்ண வராங்க, என்ன அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டுவர்ட்ஸ் த ஃபெமினிஸ்ட் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கைனோ கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் எல்லாம் காயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 11 டாபிக்ஸ் யூனிட் 8லையுமே ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டண்ட்டுங்கிறது இருக்கும். அது படிச்சுட்டாலே அது மோர் தென் இனஃப். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்ஹெச்ஆர்ஸோட 4 கைண்ட் ஆஃப் மீனிங் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது, ஐசி ஆஃப் ட்ராமாட்டிக் போய்ஸ் இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லையுமே இருக்குது. ஓகே. யூனிட் 9. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் பார்ட் வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். யூனிட் 9ல் இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் பார்ட் வந்து நீங்கள் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ மற்றது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் க்ரோத், இஎல்டி இதெல்லாமே வந்து மேலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். ஓகே. பட் அந்த லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இஎல்டி அப்படின்றப்போ நீங்கள் பிஎட்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தான் கேட்பாங்களே தவிர அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் இந்த இஎல்டிக்கு நீங்கள் கொடுக்கணுன்றது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் படிக்கணும், பட் மற்றதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த அளவுக்கு கொடுக்க வேணாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் க்ரோத் வந்து அங்கங்கே இம்பார்ட்டன்ட்னு சில திங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி, அப்புறம் ஷேக்ஸ்பியர் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் காயின் பண்ணாங்க, பைபிள்லேருந்து வேர்ட்ஸ் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ ஆனால் லிங்குவிஸ்டிக்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது. இந்த இஎல்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜென்ரலாகவே ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிஎட்ல கொஷின்ஸ் படித்ததா வரும். ஸோ இது ஜென்ரலாகவே ஆன்சர் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் க்ரோத்தும் சரி இஎல்டியுமே சரி ஃபைனலாக வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது படித்து அப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களால் கவர் பண்ண முடியலன்னா அது ரொம்ப கஷ்டமாகும், பின்னாடி லேக் ஆகும். ஸோ இந்த யூனிட் 9ல் எஸ்பெஷலாக இந்த டாபிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் க்ரோத், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், இதை வந்து ஃபைனலாக வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேஸஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் நீங்கள் ஜென்ரலாக படித்தா போதும். டென்சஸ் ஜென்ரலாக படிக்கலாம். ஆனால் இப்போ சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம படிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன தான் படித்தாலும் அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் சில கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதே போல் இந்த ஆர்டிகல்ஸ், டிட்டர்மினர்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன் இதெல்லாமே அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது படிச்சிங்கன்னா மோர் தென் இனஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு மேபி இது நம்ம வந்து இங்கிலீஷ் ஃபீல்டுன்றனால யூனிட் 10 எல்லாருனாலையும் ஆன்சர் பண்ணிட முடியும், ஓரளவு தான் ஐடியா இருக்கும். ஸோ பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் ஃபர்ஸ்ட்டு 7 டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு 7 யூனிட்ஸ் நல்லா கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூனிட் 8ம் இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு யூனிட் 8 இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன், இம்பார்ட்டன்ட் தான், பட் அந்த அளவுக்கு டீப்பாக படிக்க வேணும். ஓகே, யூனிட் 9ல் லிங்குவிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, மற்றதெல்லாமே ஜென்ரலாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து சிலபஸ். இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 90% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கு ஜான் மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 மட்டும் பார்ப்போம். ஓகே, பாரடைஸ் லாஸ்ட் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? ஓகே, இப்போ நான் அந்த பாரடைஸ் லாஸ்ட் உங்களுக்கு டீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏவாக இருக்கட்டும், எஸ்ஏ வந்து நம்ம என்ன மாதிரி படிக்கணும், மெத்தடாலஜியில் படிக்கணும், நாவல் வந்து என்ன மாதிரி மெத்தடாலஜியில் படிக்கணும், ட்ராமா என்ன மாதிரி மெத்தடாலஜியில் படிக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாரடைஸ் லாஸ்ட் வந்து டோட்டலாக இதில் வந்து ஆக்சுவலி அக்கார்டிங் டு மில்டன் 10 புக்ஸ் இருக்கும். இதில் பார்ப்போம் நம்ம. ஓகே, அக்கார்டிங் டு மில்டன் 10 புக்ஸ் இருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாரடைஸ் லாஸ்ட்டில் 12 புக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து போய்ட்ரி. நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது புக் 9 மட்டும்தான். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? Yes, ma'am. ஓகே, ஸோ when it comes to மில்டன், இப்போ பாரடைஸ் லாஸ்ட் யார் எழுதியிருக்காங்க? மில்டன் எழுதியிருக்காங்க. அப்போது மில்டன் பற்றி ஒரு ஐடியா நமக்கு தெரியணும். ஐடியா இந்த சென்ஸ் அவங்க எந்த பீரியட் சேர்ந்தவங்க, அவங்க பர்த்தாக இருக்கட்டும், அவங்க இம்பார்ட்டண்ட்டாக சில அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் மில்டன் பற்றி நம்ம கேதர் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்குக்குமே அந்த ரைட்டர் பற்றின சில இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, இல்லை சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் கவர் பண்ணிக்கோங்க, ஏன்னா சான்சஸ் ஆர் ஹை. ஓகே, அதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு. ஓகே, ஸோ when it comes to மில்டன் வாஸ் இன் இவங்களோட பீரியட் வந்து மில்டனோட பீரியட் 1608 to 1674. Milton was an English poet, polemicist, man of letters, and a civil servant for the Commonwealth of England. So Commonwealthன்றது ஒரு பீரியட். ஓகே, ஸோ அந்த பீரியட் ஆஃப் இங்கிலாண்டில், ஸோ காமன்வெல்த் பீரியட் ஆஃப் இங்கிலாண்டில் அண்டர் ஆலிவர் க்ராம்வெல். ஸோ அந்த காமன்வெல்த் பீரியடில் வந்து யார் கிங்காக இருப்பாங்க அப்படின்னா ஆலிவர் க்ராம்வெல் இருப்பாங்க. ஸோ அந்த பீரியடில் இருந்த ஒரு ரைட்டர் தான். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் பாரடைஸ் லாஸ்ட். ஸோ இவருடைய எல்லா ஒர்க்ஸ்லையுமே ரொம்ப ஃபேமஸான ஒர்க் வந்து என்ன? பாரடைஸ் லாஸ்ட். ஸோ அது வந்து 1667 அண்ட் 1674. ஏன் மேம் 2 கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் வாஸ் ரிட்டன் இன் blank verse. ஓகே, blank verse. அடுத்து சாமுவல் ஜான்சன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் இன் லிட்ரேச்சர். அவர் வந்து மில்டனை பற்றி ஒரு சில கமெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். என்னன்னா, த லைஃப் அவரோட சாமுவல் ஜான்சன் அவரோட லைஃப் ஆஃப் மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போயட்ஸில் அப்படின்ற ஒர்க்கில் வந்து மில்டனை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா, இட் அப்பியர்ஸ் இன் ஆல் ஹிஸ் ரைட்டிங் தட் ஹி ஹாஸ் யூஷுவல் concomitant of great abilities, a lofty and steady confidence in himself, perhaps not without some contempt of others, for scarcely any man ever wrote such
ஸோ மச் அண்ட் ப்ரைஸ்ட் a few. மேபி உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் கொடுத்தனா இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு யாரை பற்றி எழுதுனதுன்னு கேட்கலாம், இல்லை மில்டனை பற்றின இந்த கொட்டேஷன் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டிஆர்பிங்கன்றப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவரோட இன்னொரு ஃபேமஸ் ஒர்க் வந்து என்னென்னா பேரடைஸ் ரீகெயின், பேரடைஸ் லாஸ்ட். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் அந்த பேரடைஸ் ரீகெயின். Okay, his famous work Paradise Regained 1671 appeared along with another tragedy, Samson Agnesits, together in 1671. And Milton has written 24 sonnets. Milton வந்து 24 sonnets எழுதியிருக்கார். அடுத்து ஸோ இதெல்லாம் அவரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். இதெல்லாமே ரொம்ப மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சும்மா என்னென்னு ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னும் எக்ஸாமில் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவரோட ஃபேமஸான போய்ட்ரி அண்ட் ட்ராமா என்னென்னா ஆன் ஷேக்ஸ்பியர், லலிக்ரோ, இல் ஸ்பென்சரோசா, Lycidas, Paradise Lost, Paradise Regained, Samson Agnostics. ஸோ இவரோட ப்ரோஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரிஃபர்மேஷன், ஆஃப் ப்ரீலாக்டிக்கல் எபிஸ்கோப்சி, ஆஃப் எஜுகேஷன், ஏரியோபாகடிகா, இக்னோக்ளாஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து இவரோட ஃபேமஸான போய்ட்ரி, ட்ராமா அண்ட் ப்ரோஸ். இதெல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ ஒரு போய்ட்ரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஸோ என்ன பெர்ஸ்பெக்டிவ்லலாம் படிக்கணுன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதோட ஃபுல் டைட்டில் என்னன்றது பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பேரடைஸ் லாஸ்டோட ஃபுல் டைட்டிலுமே பேரடைஸ் லாஸ் தான். சிலது வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபுல் டைட்டில் என்னன்றதை கேர்ஃபுல்லாக படிக்கணும். அடுத்து எப்போ எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராபப்ளி 1658 to 1663, பிகாஸ் இது வந்து ஒரு 10 புக்ஸில் எழுதியிருக்காரு. அப்படின்றப்போ ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் எழுத முடியாது. ஸோ இது எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னா 1658 to 1663 வரைக்கும் எழுதியிருக்காங்க. எங்கே எழுதியிருக்காரு மில்டன் அப்படின்னா லண்டன், இங்கிலாந்து. ஓகே, ஸோ எப்போ பப்ளிஷ் ஆச்சு. ஸோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்போவுமே சரி, ப்ரிப்பேர் பண்ணுறப்போவுமே 2 பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். ஒன்று எப்போ எழுதியிருக்காங்க, இன்னொன்று எப்போ பப்ளிஷ் ஆச்சு. ஓகே, சம்டைம்ஸ் இன்னும் கொஷனில் வந்து பேரடைஸ் லாஸ்ட் எப்போ எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1663 மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ பப்ளிஷ் ஆயிருக்கிறது அப்படின்னு 2 டைப்பில் கேட்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்ஸில் வந்து ரிட்டன் ஒர்க்ஸ், ஐ மீன் எப்போ எழுதியிருக்கோமோ அது வேறு டைமாக இருக்கும், பப்ளிஷ் ஆனது டிஃப்ரெண்ட் டைமாக இருக்கும். இன்னும் சில ஒர்க்ஸ், ஒரு சில நாவல் இல்லை ஒரு சில பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பேன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ அது எப்போ பேன் பண்ணாங்க அப்படின்றதையும் படிச்சுக்கணும். இப்போ பேன் பண்ணது மட்டும் படித்தா போதுமானா இல்லை, அதுக்கப்புறம் அந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பேன் பண்ணதை ரத்து செஞ்சுருப்பாங்க, அந்த இயர் அப்படியும் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ வென் பப்ளிஷ், ஸோ எப்போ அது பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1667 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எடிஷன் 1667, செகண்ட் எடிஷன் 1674. ஓகே, இது வந்து யார் ரிவைஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்னா மில்டனே தான் ரிவைஸ் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இதோட லிட்ரரி பீரியட், இது வந்து எந்த லிட்ரரி பீரியடில் சேர்ந்ததாக கன்சிடர் பண்ணுவோம்னா லேட் இங்கிலீஷ் ரினைசன்ஸ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் ரெஸ்டோரேஷன் லிட்ரேச்சர். ஸோ ரெண்டுமே சொல்லலாம். இங்கிலீஷ் ரினைசன்ஸில் லேட்டு பார்ட்டில் வந்ததுன்னு சொல்லலாம், இங்கிலீஷ் ரெஸ்டோரேஷன் லிட்ரேச்சர்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட ஜானர், இந்த ஜானர்ன்றதும் எல்லா டைப்புக்குமே இம்பார்ட்டன்ட், நாவல், ட்ராமா, போய்ட்ரி, ப்ரோஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட ஜானர் பார்த்தீங்கன்னா எபிக் போய்ட்ரி, கிறிஸ்டியன் மித்தாலஜி. ஓகே, கிறிஸ்டியன் மித்தாலஜியை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க, எபிக் போய்ட்ரி இருக்கும். அண்ட் செட்டிங், இந்த செட்டிங்கும் எல்லா ப்ரோஸ், போய்ட்ரி, நாவல், ட்ராமா எல்லாத்துக்குமே இந்த செட்டிங்கும் இம்பார்ட்டண்ட். எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் விஷயம் நடக்குது அப்படின்றது வந்து செட்டிங்னு சொல்லுவோம். ஸோ எங்கே நடக்குது, இந்த பேரடைஸ் லாஸ்ட் வந்து எதில் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஹெவனில் நடக்கும், அப்புறம் ஹெல்லில் நடக்கும், அப்புறம் பேரடைஸில் நடக்கும், 3 இடத்துல நடக்கும். ஓகே மேம், வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? இல்ல மேம், இல்ல, No, கிளியரா ma'am. தான் இருக்கு, கிளியரா இருக்கு. மேம், உங்களுக்கு Clear, வாய்ஸ் clear ஆ பிரேக் இருக்கு. ஆகுதுன்னா அவங்களுடைய ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு, உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றப்போ தேர்ட் பர்சன் ஆம்னிசிசன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்று வந்து தேர்ட் பர்சன், அதுவுமே தேர்ட் பர்சன் வந்து இதில் கேரக்டர்ஸ் பின்னாடி பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து சேட்டன், ஈவ், ஆடம் இவங்களாமே வருவாங்க. ஸோ அப்போது இந்த தேர்ட் பர்சன் ஆம்னிசன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது சில டைம் வந்து ஆடம் பெர்ஸ்பெக்டிவ்ல நடக்கும், சில டைம் ஈவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும், சில டைம் சேட்டன் பெர்ஸ்பெக்டிவ்ல நடக்கும், சில டைம் த ஆத்தர், த போயட் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். அதுதான் வந்து தேர்ட் பர்சன் ஆம்னிசன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு போயட்ரிங்க எதுவாக இருந்தாலுமே, எந்த ஜானர் ஆஃப் லிட்ரேச்சர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகே,
ஸோ பேரடைஸ் லாஸ்ட் புக் 9 அதில் டோட்டலாக எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா 1189 லைன்ஸ் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட். ஓகே, பேரடைஸ் லாஸ்ட் புக் 9ல் 1189 லைன்ஸ் இருக்குது. இதோட மேஜர் தீம். ஸோ எல்லா ஒர்க்லையுமே நம்ம தீம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணணும். தீம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் ரிவால்ட். ஏன் மேம் டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் ரிவால்ட் அப்படின்னா ஆடமும் ஈவும் வந்து காட் சொன்னதை மதிக்காமல் காடுக்கு அகைன்ஸ்டாகவே பண்ணுவாங்க. ஸோ அதனால டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் ரிவால்ட். அதுக்கப்புறம் த நேச்சர் ஆஃப் குட் அண்ட் ஈவில், லவ், மேரேஜ், ஜெண்டர், எலக்வன்ஸ், டிசீட். ஸோ இதெல்லாமே இதோட மேஜர் தீம்ஸ். ஓகே, இன்னும் நம்ம டீட்டெயில்டாக போனோம்னா இட் இஸ் அன் எபிக் போயம் ரிட்டன் இன் blank verse which was published in 1667. It consists of 10 books. நான் முன்னாடி சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வந்ததுல 10 books இருக்கு. It consists of 10 books. A second edition followed in 1674. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷனில் 10 books தான் இருக்கு. செகண்ட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா 1674ல் வந்து செகண்ட் எடிஷன் வந்திருக்கு. Others, please mute. If you have any doubts, we will discuss it later. Okay. ஸோ செகண்ட் எடிஷனில் வந்து 12 புக்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. On the reader's request and also to the neatly matched with Virgil Aeneid which was also written in 12 books. ஸோ விர்ஜிலோட ஏனியட் புக்ஸும் பார்த்தீங்கன்னா 12 இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியும் அண்ட் ரீடர்ஸோட ரெக்வெஸ்ட்னாலையும் செகண்ட் எடிஷனில் 12 புக்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இது எப்படி மேம் திடீர்னு 12 புக்ஸாக மாற்ற முடியும்? புதுசாக ஏதாவது இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களா, புதுசாக ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்களான்னா கிடையாது. பர்டிகுலராக புக் 7லையும் புக் 10ஐயும் பாதி பாதியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால 12 புக்ஸ் ஆயிடுச்சு. புதுசாக எதுவுமே ஆட் பண்ணலை, கண்டென்ட் எதுவுமே புதுசாக ஆட் பண்ணலை, ஸ்டோரி எதுவுமே புதுசாக ஆட் பண்ணலை. ஓகே, எப்படி 12 புக்ஸாக மாறிச்சுன்னா புக் 7ஐயும் புக் 10ஐயும் மட்டும் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் 10 + 2 12. ஓகே, ஸோ மில்டன்ஸ் பர்பஸ். மில்டன் வந்து ஏன் இது எழுதினாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காருன்னா புக் 1ல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ நமக்கு புக் 9 மட்டும்தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட், கேன்டர்பரி டேல்ஸு, ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாருமே இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படின்றப்போ இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும். ஓகே, ஸோ மில்டன் வந்து ஏன் அவர் இந்த பேரடைஸ் லாஸ்ட் எழுதியிருக்காருன்றதுக்கு அவரே ஆன்சர் சொல்லியிருப்பார். ஏன்னா அதை வந்து புக் 1ல் சொல்லியிருப்பார். என்னன்னா ஜஸ்டிஃபை த வே ஆஃப் காட் டு மேன். ஸோ ஒரு மேன் எப்படி வந்து காடுக்கு ஒபே பண்ணணும், அவங்க 2 பேத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஒர்க் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் அவரே புக் 1ல் சொல்லியிருப்பார். இன் 1674 edition, Milton was added as an introductory prose argument summarizing the plot of each book to prepare readers for the complex poetry that was to follow. So in the செகண்ட் எடிஷன் வந்ததுல 1674 அதில் இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காரு மில்டன். என்ன ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ப்ரோஸ் ஒவ்வொரு பார்ட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் புக் 1னா அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரடக்டரி பார்ட் சொல்லியிருப்பார். இதில் வந்து இதை பற்றி தான் சொல்ல போகிறேன்ற மாதிரி அதையும் இந்த செகண்ட் எடிட்டட் ஃபேஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஓகே, இன் பேரடைஸ் லாஸ்ட் சேட்டன் டேக்ஸ் வேரியஸ் ஷேப்ஸ். ஸோ சேட்டன் நமக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து வேரியஸ் ஷேப்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ என்னென்ன ஷேப்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னா காமெட் ஆர் மெட்டாய்ட், செரப் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஏஞ்சல். ஓகே, செரப், கார்மோரண்ட், டோட், செர்பென்ட் ஆர் ஸ்டேக். ஸோ இந்த கேரக்டர்ஸ், இந்த ஷேப்ஸ் எல்லாமே சேட்டன் வந்து மாறியிருப்பாங்க. பட் புக் 9ல் செர்பென்ட் அண்ட் ஸ்னேக் இந்த கேரக்டரில் தான் இருப்பாங்க. ஓகே, இந்த ஷேப்பில் தான் த்ரூ அவுட் த புக் 9 இருப்பாங்க. யாரு? சேட்டன். ஸோ இப்போ பார்ப்போம். ஜான் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் இஸ் அ கிராண்ட் தியோலாஜிக்கல் எபிக். தியோலாஜிக்கல்னா இன் த சென்ஸ் ரிலீஜியஸ். ஓகே, John Milton Paradise Lost is a grand theological epic in blank verse that begins in hell. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த புக்கு வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா செட்டிங் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஹெவன், ஹெல்லு, அப்புறம் பேரடைஸ்ன்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த புக் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒன்றுமே தெரியாமல் புக் 9க்கு டேரெக்டாக போனோம்னா தலையும் புரியாது வாழும் புரியாது. ஸோ அதனால் இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஜான் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் இஸ் அ கிராண்ட் தியோலாஜிக்கல் எபிக் இன் blank verse that begins in hell where Satan and rebel angels cast from the heaven and resolve to corrupt the God's newest creation, humankind.
ஓகே. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹெல்லில் வந்து சாட்டனும் மற்ற ஒரு சில சாட்டனோட கம்பேனியன் ஏஞ்சல்ஸும் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து ஹெவன்ல இருந்து வந்தவங்க தான். ஏன் ஹெவன்ல இருந்து ஹெல்லுக்கு போனாங்கன்னா, அவங்க காடுக்கு அகைன்ஸ்டாவே போயிருப்பாங்க. காடுக்கு அகைன்ஸ்டாவே போயிருக்கனால, ஸோ காட் வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி நீங்க இனிமே இங்க இருக்கக்கூடாது, ஹெல்லுக்கு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ காட் வந்து சாட்டனையும் மற்ற ரெபல் ஏஞ்சல்ஸையும் துரத்தி விட்டனால, இவங்க ஒரு ரிவெஞ்ச். ஓகே. ஸோ என்னன்னா, காட் வந்து அப்பதான் நியூவா பாரடைஸையும் ஆடம் அண்ட் ஈவையும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சாட்டனும் மற்ற ஏஞ்சல்ஸும் சாட்டன் கூட இருக்க மற்ற ஏஞ்சல்ஸும் நாங்கள் வந்து ஆடம் அண்ட் ஈவையும் வந்து ரிவெஞ்ச் ஆடமையும் ஈவையும் நம்ம பக்கத்து சேர்த்துக்கிறது மூலயமா நம்ம காடை வந்து பழி வாங்கலாம். பிகாஸ் ஆடமும் ஈவும் காடோட கிரியேஷன். காட் தான் ஆடமும் ஈவையும் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அப்போது ஆடமும் ஈவும் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா காடை பழி வாங்குற மாதிரி ஆயிரும் அப்படின்றத வந்து நினச்சிட்டு ஸோ காடை பழி வாங்குறதுக்காக இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. சேட்டன் ஜேர்னிஸ் த்ரூ கயோஸ் டு எர்த் என்டர் ஈடன். ஓகே. ஸோ அப்போ தான் வந்து ஹெல்லில் இருக்கார்ல சாட்டன். ஸோ சேட்டன் வந்து எர்த்துக்கு வருவார், என்டர்ஸ் ஈடன். அப்போது அந்த ஈடன் பாரடைஸ், ஈடன் கார்டன் அதுக்கு வருவாங்க. ஓகே. ஈடன் இந்த நோட் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸ் வந்து ஆடமும் ஈவும் இருக்க பிளேஸ் வந்து ஈடன். ஓகே. ஈடனுக்கு வருவாங்க டிஸ்கைஸ்ட் ஆஸ் செர்பென்ட். செர்பென்ட்னா ஸ்னேக். ஓகே. ஸ்னேக் மாதிரி சர்பென்ட் மாதிரி டிஸ்கைஸ் ஆகிட்டு வருவாங்க. வேர் he tempts Eve into eating the forbidden fruit. ஆக்சுவலாக அந்த பாரடைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ காட் வந்து ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருப்பார், நீங்கள் இந்த ஒரு பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்லியிருப்பாங்க. அது வரைக்குமே இவங்க 2 பேரும் சாப்பிடாம தான் இருப்பாங்க. பட் ஆனால் சாட்டன் என்ன நினைப்பாரு, அந்த காட் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதை நம்ம ஆடமையும் ஈவையும் சாப்பிட வச்சோம் அப்படின்னா நம்ம காடை பழி வாங்கிட்டதா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் வந்து டெம்ப்ட் பண்ண வருவாங்க. ஓகே. அவங்க 2 பேரையும் அதை சாப்பிட வைக்கணுன்றது தான் யாரோட கோல்? சேட்டனோட கோல். ஓகே. சேட்டனோட பிளாட் மைண்ட் செட். ஓகே. ஆடம் அவுட் ஆஃப் லவ் willingly joins in transgression leading to the rupture of divine order. ஸோ காடோட ஆர்டர் என்ன? அந்த ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாது. பட் ஆனால் இவங்க 2 பேரும் அதை சாப்பிடுவாங்க. ஓகே. த்ரூ த ஆர்க் ஏஞ்சல்ஸ் ராஃபேல், மிஷேல், ஆடம். ஓகே. இந்த ராஃபேல் அண்ட் மிஷேல் அப்படின்றது அந்த ஈடன் கார்டன் இருக்குல்ல, அந்த பாரடைஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க ஏஞ்சல்ஸ்லாம் யாருன்னா ரஃபேல் அண்ட் மிஷேல். ஓகே. ஆடம் அண்ட் ஈவ் லேர்ன் அபவுட் த காஸ்மிக் ரெபெலியன், ஃப்ரீ வில் அண்ட் தேர் ஓன் ஃபியூச்சர் இன்க்ளூடிங் ஹியூமனிட்டி சஃபரிங்ஸ் அண்ட் இவென்ச்சுவல் ரிடப்ஷன் த்ரூ அ கிரைஸ்ட். ஸோ இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரஃபேலும் மிஷேலும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து காடுக்கு அகைன்ஸ்டாக போனனால காட் செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சனால காடே உங்களை பனிஷ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேக் ஸ்டோரி. ஓகே. ஸோ த போயம் இன்டர்வியூஸ் த தீம்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் வெர்சஸ் ரிவால்ட். ஸோ இதில் தீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் வெர்சஸ் ரிவால்ட். ஏன்னா நம்ம ஒபீடியண்ட்டாக இருக்கணும், பட் ஆனால் காட் சொன்னதை கேட்காம நம்ம அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவே போகிறோம். அது இது வந்து மெயின் தீம். ஒபீடியன்ஸ் வெர்சஸ் ரிவால்ட். ஃப்ரீ வில்னா நம்ம நினச்சதெல்லாம் பண்ணுறது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் நம்ம நினச்சதெல்லாம் பண்ணுறது, அதுதான் ஃப்ரீ வில். ஹையரார்கி, இன்னசென்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ். ஏன் மேம் இங்கே இன்னசென்ட் அப்படின்னா சாட்டன் சொல்கிறது உண்மைன்னு நம்பி ஈவ் வந்து ஏமாறுவாங்கல்ல, ஸோ அதனால் இது இன்னசென்ஸ். அண்ட் ஃப்ளெக்ஸ் கல்பா, த ஐடியா த்ரூ த ஃபால். ஸோ இது மூலியமாக இந்த ஸ்டோரி மூலியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹியூமன் வந்து எப்படி இருக்கணும், காடை ஒபே பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்ல வருவாங்க. ஓகே. மில்டன். ஸோ இதுதான் வந்து ஒரு டோட்டல் ஹோல் 10 புக்ஸ்லையுமே இதை 10 to 12 புக்ஸ்லையுமே இதை பற்றி தான் இருக்கும். எப்படி வந்து காட் வந்து சேட்டன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி காடு சொல்கிற பேச்சை கேட்காம காட் வந்து எப்படி சேட்டனுக்கு என்னென்னலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சேட்டன் அவரோட இருக்க மற்ற ஏஞ்சல்ஸோட என்ன ரிவெஞ்ச் எடுக்க வந்தார், எப்படி ரிவெஞ்ச் எடுத்தார், அண்ட் ஆடமும் ஈவும் என்னென்னலாம் சஃபர் ஆனாங்க, இது ஃபுல்லாக தான் பாரடைஸ் லாஸில் இருக்கும். ஓகே. ஸோ பர்டிகுலர் புக் 9ல் என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புக் 8ஓட சின்னதாக பார்த்துருவோம். ஸோ நான் ஏன்னா புக் 8ஓட கண்டினியூஷன் தானே புக் 9. ஸோ அப்போ புக் 8 என்னன்னு பார்த்துருவோம். Adam questions the working of the cosmos, recounts his creation and arrival of Eve, receives Raphael, guidance on love, obedience and the limits of human knowledge before the angel departs. ஓகே. ஸோ அப்போ அந்த ரஃபேல் நான் சொன்னேன்ல, ஒரு ஏஞ்சல் வந்து
அந்த இடத்த வந்து காட் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரஃபேல் அப்படின்ற அந்த ஏஞ்சல் கிட்ட ஆடம் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. என்னென்னலாம் கொஸ்டின் பண்ணுவாங்க? இந்த காஸ்மோஸ், இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னைய எப்படி காட் கிரியேட் பண்ணாரு, ஓகே, ஈவ் வந்து எப்போ வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஆடம் வந்து ரஃபேல்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ரஃபேல் அதுக்கு எல்லாமே பதில் சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லவ்ன்றது எப்படி இருக்கணும், நம்ம எப்படி காடுக்கு ஒபே பண்ணணும், நம்ம அது ஐ மீன் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி விஷயத்த எல்லாமே வந்து ரஃபேல் வந்து ஆடம்க்கு சொல்லுவாங்க. சொல்லதுக்கப்புறம் ரஃபேல் போயிடுவாங்க. இதுதான் வந்து புக் 8. ஓகே, ஸோ இப்போ மூவிங் ஆன் டு புக் 9க்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ யார் யாரெல்லாம் வந்து பாரடைஸ் லாஸ்ட் ஒர்க்கை பற்றி யார் யாரெல்லாம் எந்தெந்த கிரிட்டிக்லாம் கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். டாக்டர் சாமுவல் ஜான்சன் வந்து பாரடைஸ் லாஸ்ட்டை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, எ போயம் விச் வித் ரெஸ்பெக்ட் டு டிசைன் many claim the first place and with respect to performance the second among the production of human mind. Again இதுலேருந்தும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு. ஓகே, ஸோ வில்லியம் ஹேஸ்லெட் வந்து அவரோட எஸ்ஸே ஆன் மில்டன் சான்ஸில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, compared with paradise lost they are like a tender flowers that adorn the base of some proud column or stately temple. Okay, so Dryden என்ன சொல்லியிருப்பாருன்னா, Dryden was the first to say that Satan is the real hero of paradise lost. என்ன மேம், சேட்டன் வந்து கெட்டவங்க தானே, எப்படி மேம் சேட்டனை வந்து பாரடைஸ் லாஸ்டோட ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரிஜினல் கான்டெக்ட், அதாவது ஹீரோன் என்ன சென்ஸில் மென்ஷன் பண்ணுறாருன்னா, காடை விட ஆடம் அண்ட் ஈவை விட நிறைய போர்ஷன்ஸில் வந்து சேட்டன் தான் வந்திருப்பாரு. மெஜாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ஒர்க்கில். அதனால சேட்டனை ரியல் ஹீரோன்னு கன்சிடர் பண்ணுறாங்க ட்ரைடன். ஓகே, ஸோ இந்த புக் 9ல் என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்க அப்படின்னா, சேட்டன், ஈவ், ஆடம். ஸோ சேட்டனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப என்வியஸ்னா ஜெலஸ். ஓகே, ஜெலஸான பர்சன். எப்படி காட் வந்து இவ்வளோ ஒரு அழகான யூனோ ஒரு ஈடன் கார்டனை வந்து கிரியேட் பண்ணலாம், ஓகே, எப்படி வந்து காடுக்கு ஆடம் இந்த அளவுக்கு ஒபே பண்ணலான்ற மாதிரி ரொம்ப ஜெலஸான ஒரு கேரக்டர். மேனிப்புலேட்டிவ். ஏன் மேனிப்புலேட்டிவ்னா, இவர் தான் வந்து ஈவை வந்து அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லி தூண்டு வரல. ஸோ மேனிப்புலேட்டிவ், ரிவெஞ்ச் ட்ரிவன். ஸோ ரிவெஞ்ச் தான் இவருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரிவெஞ்ச் ட்ரிவன், ட்ராஜிக், ஆன்டி ஹீரோ. அடுத்து ஈவ், கியூரியஸ். ஸோ ரொம்ப கியூரியஸான ஒரு ஆள் ஈவ். ஓகே, ஏன்னா ஏதாவது தெரிஞ்சுக்கணும், துருன்னு இருப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் கியூரியஸ். ஆம்பிஷியஸ், எமோஷ்னலி டிபெண்ட். எமோஷ்னலாக இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. பட் எட் வல்னரபிள் இன் த சென்ஸ் எப்படி சொல்றது, ஒரு ஆடமோட ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகே, அடுத்து ஆடம் ரேஷனல். ஸோ எது கரெக்டு எது தப்புன்னு யோசிச்சு செயல்படுறவர். லவ்விங், ரொம்ப லவ்வபிளான ஒரு பர்சன், ரொம்ப காமான ஒரு பர்சன். எட் ட்ராஜிக்கலி பவுண்ட் டு ஈவ் த்ரூ சாய்ஸ். ஸோ இதெல்லாமே இருந்தாலுமே என்னதான் அவர் வந்து யோசிச்சு பார்த்து நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து டிசைட் பண்ணுறா இருந்தாலும், ஈவ் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஆடமும் அதை சாப்பிட்ருவாங்க. ஏன்னா எப்படியும் அவருக்கு தெரியும், ஈவ் வந்து காட் சாப்பிடக்கூடாதுன்னு விஷயத்த சொல்லி நம்ம காட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோன்னா அதோட கான்சிக்வன்சஸ், அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஈவ் எப்படியோ சாப்பிட்டுட்டாங்க, அவங்க நம்ம ஒய்ஃப். ஸோ எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கட்டும், கெட்டது நடந்தாலும் 2 பேத்துக்கு நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இவரும் கடைசியில் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ருவாரு. ஓகே, இதெல்லாம் தான் கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ட்ரைட்ஸ். அடுத்து புக் 9 உள்ளே போவோம். ஸோ புக் 9 வந்து லாங்கஸ்ட் புக். இருக்க 12 புக்ஸாக இருந்தாலும் சரி, 10 புக்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய புக் வந்து புக் 9. ஸோ இதோடலாம் 1189 லைன்ஸ் இருக்கு. ஸோ த ஆக்சுவல் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவன் டேக்ஸ் பிளேஸ் இன் புக்ஸ். ஸோ சொல்கிற பேச்சை கேட்கல ஆடமும் ஈவும் காட் சொன்ன பேச்சை கேட்கல. ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் ஸ்டோரியே. ஓகே, Milton asserts that the fall of humankind is more heroic than the tales of Virgil and Homer. ஸோ மில்டனே சொல்லியிருப்பாரு, இந்த ஃபால் ஆஃப் ஹியூமன்கைண்ட், ஹியூமன் வந்து ஒபே பண்ணல, அந்த விஷயத்த வந்து வெர்ஜிலை விடவும் ஹோமரை விடவும் அந்த போர்ஷன்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் மாதிரி மில்டன் சொல்லுவார். ஓகே, ஸோ அடுத்து சேட்டன்ஸ் ரிட்டன் ஆஃப்டர் 8 days when he caught and banished by the Gabriel. கேப்ரியலும் ஒரு கார்டியன் ஏஞ்சல்னு நம்ம பார்த்தோம், ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க யாரும் உள்ள நுழையாமல். ஸோ அப்படி இருக்கிறப்போ
முன்னாடியே வந்து சேட்டன் வந்து ஹெல்லேருந்து பாரடைஸ்க்கு வந்திருப்பாரு, ஈடனுக்கு வந்திருப்பாரு. அப்போ வந்து அவரை கண்டுபிடிச்சிருவாங்க, சேட்டன்னு கண்டுபிடிச்சிட்டு கேப்ரியல் வந்து துரத்தி விட்டுருவாங்க. நீ உள்ளலாம் வரக்கூடாது, நீ கெட்டவன் தானேன்னு சொல்லிட்டு கேப்ரியல் துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அகைன் கேப்ரியல் துரத்தி விட்டதுக்கப்புறம் 8 டேஸ் கழிச்சு மறுபடியும் பாரடைஸ் ஈடனுக்கு வராங்க. ஓகே, Satan feels jealous to see the beauty of the earth that is even more beautiful than heaven. ஓகே, ஸோ சாட்டன் அந்த ஈடன் அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஹெவன் காடு இவங்கெல்லாம் முன்னாடி இருந்தாங்கல்ல, ஸோ அந்த ஹெவனை விட இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்து ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, சேட்டன்ஸ் என்டர்ஸ் இன் த பாடி ஆஃப் ஸ்னேக் அண்ட் பிகம்ஸ் அ சர்பன்ட். நான் சொன்னேன், ஸோ அவரோட ஒரிஜினலான கேரக்டரில் வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா கேப்ரியல் எல்லாத்துக்குமே தெரியும் சேட்டன் யாருன்னு. அதனால அவர் ஸ்னேக் மாதிரி உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ யாருக்குமே தெரியாது வேற ஸ்னேக்கோட ஃபார்ம் எடுத்ததுக்கப்புறம். ஸோ அப்படி வராரு. த நெக்ஸ்ட் மார்னிங் பிகாஸ் ஆஃப் மச் ஒர்க் டு டூ ஆடம் அண்ட் ஈவ் டிசைட்ஸ் டு ஒர்க் செப்பரேட்லி. ஸோ அந்த பிளேஸை வந்து நல்லா பார்த்து மெயின்டைன் பண்ணுறது ஆடம் அண்ட் ஈவோட வேலை. அந்த ஈடனை. ஸோ அதனால் நிறைய ஒர்க் இருக்கனால ஆடமும் ஈவும் என்ன டிசைட் பண்ணுறாங்க, நிறைய ஒர்க் இருக்குது, ஸோ நீ அங்கிட்டு போய் வேலை பாரு, நான் எங்கிட்ட வந்து வேலை பார்க்குறேன்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஓகே, ஸோ சேட்டன் ஸ்பீக்ஸ் இன் மேன் வாய்ஸ் டு ஈவ். ஸோ அப்போ ஆக்சுவலாக முன்னாடியே வந்து சேட்டன் ஏன் வந்து ஈவை மட்டும் டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடம் வந்து காட் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவார். பட் வந்து ஈவ் அப்படி கிடையாது. ஸோ ஏன்னா ஈவ் வந்து நம்ம முன்னாடி என்னன்னு பார்த்தோம், இண்டிபெண்ட்டான பர்சன்னு பார்த்தோம், ரைட், கேரக்டரிஸ்டிக்ஸில். ஸோ அதனால அவங்க வந்து யோசிப்பாங்க, ஓகே எது வந்து யூனோ காட் சொல்கிறத அப்படியே பிலீவ் பண்ணாமல் ரொம்ப க்யூரியஸான பர்சன். அதனால வந்து சேட்டன் என்ன டிசைட் பண்ணுவார்னா, ஆடமை டெம்ப்ட் பண்ணி மனசு மாற்றுறது கஷ்டம், ஈவை சீக்கிரமாக மனசு மாற்றிடலான்ற மாதிரி ஈவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஓகே, சேட்டன் ஸ்பீக்ஸ் இன் மேன் வாய்ஸ் டு ஈவ் ஹூ சர்பாசஸ் டு see such a creature. ஓகே, ஸோ அங்கே இருக்க க்ரீச்சர் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஈவ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு மேன் வாய்ஸில் வந்து சேட்டன் ஈவ் கிட்ட பேசுவாங்க. ஷீ ஆஸ்க் த சர்பண்ட் அபவுட் ஹவு ஹீ கேன் ஸ்பீக் அண்ட் ஹீ டெல்ஸ் தட் இட் இஸ் ஆல் த மேஜிக் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல, அந்த எல்லா காட் சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா, அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்க ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாது. அதுதான் நோட் பண்ணிக்கோங்க, ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஸோ அந்த ட்ரீலேருந்து மட்டும் ஃப்ரூட் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஓகே, ஸோ வந்து அந்த சர்பென்ட் ஸ்னேக் ஃபார்மேட்டில் சேட்டன் இருக்காரு. ஸோ ஈவ் வந்து கேட்குறாங்க, நீ வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்க, நீ எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் கேட்குறப்போ சேட்டன் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜில் வந்து ஏன் வந்து உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதில் ஒரு மேஜிக் ஃப்ரூட் இருக்குது, அந்த சாப்பிட்டோம்னா நம்ம மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் பண்ணலாம், ஸோ அதனால அந்த ஃப்ரூட்டை வந்து நான் சாப்பிட்டனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஈவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஓகே, ஈவ் இஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஈட்ஸ் த ஃபோர்பிடன் ஆப்பிள். ஸோ ஃபோர்பிடன்னா ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கிறது தான் வந்து ஃபோர்பிடன், ரைட்? ஸோ அப்போது ஈவ் வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு கன்வின்ஸ் ஆகிட்டு அண்ட் ஈட்ஸ் த ஃபோர்பிடன் ஆப்பிள். Adam now thinks that Eve alone will be punished by God now. ஸோ ஆடம் என்ன யோசிப்பாரு, ஓகே ஈவ் மட்டும் தான் சாப்பிட்ருக்கா, அப்போது ஈவை மட்டும் தான் காட் பனிஷ் பண்ணுவாருன்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, ஸோ ஹீ ஈட்ஸ் த ஆப்பிள் டூ பிகாஸ் ஹீ லவ்ட் ஈவ் ஸோ மச். ஓகே, ஸோ இதுதான் அந்த இந்த இந்த இது வந்து இந்த கார்டியன் ஏஞ்சல் இங்கே இருக்காங்கல்ல, இது வந்து இந்த கார்டியன் ஏஞ்சல், கீழே இருக்காங்க பாரு, இது வந்து ஸ்னேக். ஸோ இப்படி தான் ஒரு செட்டப்பே இருக்கும். ஸ்னேக்கு, இது பார்த்தீங்கன்னா கார்டியன் ஏஞ்சல். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் க்ரக்ஸ். நம்ம முன்னாடி பார்த்து இதுதான் இந்த டோட்டல் நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம்ல, அதுதான் வந்து டோட்டல் க்ரக்ஸ், ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் மெயின் பாயிண்ட்ஸ் அபவுட் புக் 9. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, மில்டன் சேஸ் தட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி கேன் நோ லாங்கர் டாக் அபவுட் ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் ஹெவன்லி. ஸோ இந்த புக் 9 வந்து எப்படி ஆகுதுன்னா, மில்டன் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஹெவன் அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. பட் மில்டன் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் வந்து ஆடம் அண்ட் ஈவோட டிஸ்ஒபீடியன்ஸ் பற்றி பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, Milton says that unfortunately he can no longer talk about a friendly discussion between humans and heavenly beings, but must now turn to the inevitable tragedy of his tale, Adam and Eve, disobedience and the fall of man.
Okay, though his story is sad, Milton declares that it is more heroic. ஹோமர் அண்ட் வெர்ஜில் ஸ்டோரியஸை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதை விட இது ரொம்ப ஹீரோயிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் இட் டீல்ஸ் வித் மொராலிட்டி, நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் he invokes the muse, again his celestial patroness, though in the third person this time instead of directly. Milton hopes she will visit him in his sleep and inspire him as he hurries. He begins the task too late in life and cannot finish it. ஓகே, ஸோ இந்த மியூஸ் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயம், எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம ப்ரே பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் மில்டனும் பண்ணுறாரு. ஸோ மியூஸ் அப்படின்றது அக்கார்டிங் டு த க்ரீக் இப்போ நம்ம வந்து ஒரு ஹிந்து மித்தாலஜி படி படிப்புனா அதுக்கு சரஸ்வதி. ஸோ அந்த மாதிரி ஒரு காட் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அக்கார்டிங் டு க்ரீக் மித்தாலஜி 9 மியூசஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு மியூஸும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால மில்டன் என்ன சொல்றாரு, அந்த மியூசஸ் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு நீங்க தான் இந்த ஒர்க்கை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதில் இப்படி தான் புக் 9ல் இவர் ஸ்டார்ட் பண்ணுவார் மில்டன். அப்புறம் மில்டன் என்ன சொல்லுவாருன்னா, நான் தூங்குறப்போ என்னை வந்து பிளஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் டிவைன் இன்டர்வென்ஷன். Milton also asked the muse to keep him from being distracted by the vain description of long and tedious havoc, as Homer and Virgil did in their epics. He wants to finish his ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த 10 புக்ஸ் அப்படின்றது ஈஸி கிடையாது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்கும், நிறையா அப்டிக்கல்ஸ் இருக்கும் இது எழுதுறப்போ. ஸோ அதனால மியூஸோட பிளெஸிங்ஸ் கேட்குறாரு. He wants to finish his divine task before gets too old or the world starts decaying the cold climate. Because இவருமே வந்து கொஞ்சம் அவரோட லாஸ்ட் பீரியட்ல தான் வந்து இது எழுத ஆரம்பிப்பார், பேரடைஸ் லாஸ்ட் எழுத ஆரம்பிப்பார். ஸோ அப்போ இவருக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம இந்த ஒர்க்கை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணிடுவோமா, அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அதனால அதுக்குமே ப்ரே பண்ணிக்கிறாரு நல்லபடியாக இது முடியணும்னு. ஓகே, ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த சீன் ஷிஃப்ட் டு சேட்டன். The scene then turns to the Satan, who has been hiding on the dark side of the earth for 7 days after being banished by the Gabriel. ஸோ கேப்ரியல் வந்து அங்கேருந்து சேட்டனை துரத்தி விட்டதுக்கப்புறம் 7 days வந்து ஒளிஞ்சிருக்காங்க. ஓகே, ஒரு டார்க் பிளேஸில் ஒளிஞ்சிருந்துட்டு 8th day தான் வெளியிட வராங்க. ஓகே, ஆன் த 8th day சேட்டன் ரிட்டர்ன்ஸ் டு த ஈடன் disguised as the mist, following the Tigris river and rising in the fountain next to the tree of life. ஸோ இந்த டிகிரிஸ் ரிவர் இப்போ எப்படி நமக்குலாம் ரிவர்ஸ்க்கு நேம் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கே இருக்க ரிவர்ஸோட நேம். ஸோ அந்த ரிவர்ஸ் டிகிரிஸ் வழியாக அப்படியே வந்து ட்ரீ ஆஃப் ஒரு ஃபவுண்டைன் பக்கத்தில் போய் ட்ரீ ஆஃப் லைஃப் அதை தாண்டிலாம் வந்து வராங்க சேட்டன். சேட்டன் ஸ்டடிஸ் ஆல் த க்ரீச்சர் ஆஃப் ஈடன். ஸோ சேட்டன் வந்து ஈடனில் இருக்க எல்லா க்ரீச்சரையும் பார்க்குறாங்க, கன்சிடரிங் விச் ஒன் he should disguise himself in, and finally he settles on the snake for its wits and native subtlety. ஸோ அங்கே ஈடனில் இருக்க எல்லா க்ரீச்சர்ஸையும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு எந்த மாதிரி ஷேப் நம்ம எடுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு. ஃபைனலாக ஸ்னேக் மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேம் ஸ்னேக் மாதிரி அப்படின்னா, இப்போ கூட நம்ம சொல்லுவோம்ல, யாராவது ரொம்ப வெனமஸாக ஒரு வில்லன் கேரக்டரில் இருந்தால் விஷ பாட்டில்ரா அப்படி சொல்கிறோம்ல, விஷம்னா மேக்ஸிமம் வி அசோசியேட்டட் வித் ஸ்னேக், ரைட்? ஸோ அதனால் அந்த ஸ்னேக் வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஈவலாக கன்சிடர் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அதை வர்ஷிப் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் சடனாக வந்து யாராவது ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணாங்கன்னா விஷம்டா சரியான விஷம்னு சொல்கிறோம்ல, ஸோ அதனால் அது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஓகே ஸ்னேக்கு வந்து இந்த மாதிரி குவாலிட்டி இருக்குன்னு இவங்களும் ஸ்னேக்காக மாறிடுறாங்க. ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். Okay, before continuing with his plan, Satan hesitates, grieving what might have been. He decides the earth is more beautiful than. So அவர் பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் எல்லாத்தையும் சும்மா நினச்சி பார்க்குறாரு, இது வரைக்கும் அவர் லைஃப்லாம் எப்படி இருந்தது, என்னெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு he decides that earth is more beautiful than heaven ever was. But as he praises its glory, he laments how he cannot take any joy in this wondrous new creation. Adam and Eve's happiness only causes him greater anguish. ஸோ இந்த earth ஈடனை பார்த்துட்டு ரொம்ப இது ஹெவனை விட ஹெவனை விட அழகா இருக்கு, இங்க இருக்கிறது எல்லா க்ரீச்சருமே சந்தோஷமா இருக்கு, ஈவன் ஆடம் ஈவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஹெல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.
இவங்கலாம் பாரு இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வந்து இந்த நியூ கிரியேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லி, அத நினைக்க நினைக்க அவருக்கு ரொம்ப கோவம் வருது. Satan finally controls his thought and reaffirms his purpose to bring evil out of God's good and in one day to marna affect, okay, to affect what it took 6 days to create, God to create. So this ஆக்சுவலாக காட் இதை கிரியேட் பண்ண 6 days ஆயிருக்கும்னு பிலீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் 6 days நீங்கள் கிரியேட் பண்ணது வந்து நான் பாரு ஒரே நாளில் அழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கைண்ட் ஆஃப் வெஞ்சன்ஸ் ரிவெஞ்ச் அதுதான். In this way, Satan hopes to have a revenge on God, who he assumes created the humans, to repair his numbers and to spite Satan by corrupting humans so that they became hells instead of heavenly spoil. ஸோ என்னன்னா காட் வந்து ஏன் வந்து ஆடம் அண்ட் ஈவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவர் சைடில் இருக்க பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சேட்டன் சொல்கிறாங்க. பட் ஆனால் சேட்டன் என்ன சொல்கிறாருன்னா காட் நீங்கள் வந்து உங்கள் சைடில் இருக்க கவுண்ட்டை வந்து உங்கள் சைடில் இருக்க மெஜாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண தானே நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இவங்களை என் சைடு இழுத்துக்கிட்டு என்னோட மெஜாரிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் who he assumes created humans to repair his number. ரிப்பேர்னா ஆல்ரெடி ஹெவன்ல இருந்த பாதி பேர் வந்து ஹெல்லுக்கு போயிட்டாங்க. சேட்டனா இருக்கட்டும், அவங்க கூட இருக்க இன்னும் கொஞ்சம் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும். அதனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக காட் இந்த 2 பேரை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட அந்த எங்களை ரீப்ளேஸ் பண்ண காம்பன்சேட் பண்ண தானே நீங்கள் இவங்களை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து இவங்களை வந்து ஏன் பக்கத்தை இழுத்துக்கிட்டு என்னோட ஹெவனில் இருக்க கவுண்ட் மெஜாரிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. Satan further laments how far he has fallen from the highest archangels to the mazy-fold and bestial slime of a serpent, but he accepts that he must deal with the lowly things first if he is to fulfill his lofty ambitions. He then creeps along black mist until he finds a sleepy snake and possesses its body, which is curled upon itself like a labyrinth. ஸோ வந்து சேட்டன் வந்து புலம்புற, நான் எப்படி இருந்த ஆள், ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்த ஆள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக்காக நான் வந்து என்னை மாற்றிக்கிட்டு பழி வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புலம்பிட்டு அப்படி இருக்காரு. பட் ஓகே, இதெல்லாமே வந்து காடை ரிவெஞ்ச் எடுக்கிறதுனால தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the next morning Adam and Eve wake up and give their usual spontaneous praise to God. ஸோ எப்போவுமே எந்திரிச்சோன்னா காட் அண்ட் ஈவோட ஒரு ஒர்க் என்னன்னா காடை வந்து ப்ரைஸ் பண்ணுறது, ப்ரே பண்ணுறது, அதை பண்ணுறாங்க. Okay, then Eve proposes that she and Adam work separately instead of work together as she usually do, as he hopes to get more work done this way. ஸோ அதே மாதிரி ஈவ் தான் சொல்கிறாங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தா லேட் ஆகும், 2 பேரும் தனித்தனியாக வேலை பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. Adam doesn't approve of this idea as he worries that the two will be more susceptible to Satan's temptation if they are alone, and in times of danger the women's places by her husband. ஸோ வந்து ஆக்சுவலாக ஆடம்க்கு வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, ஸோ கேர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி முன்னாடியே ஏஞ்சல்ஸ் வந்து ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால ஆடம் வந்து ஈவ் சொல்கிறப்போ இல்லை வேணாம் 2 பேரும் சேர்ந்தே வேலை பார்ப்போன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஈவ் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, he also assures Eve that their labor is not a strict necessity, as there is no way that they could complete all of it until they have a children to help it. இது ஜஸ்ட் இன்னும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன். Next, Eve responds that she overheard Raphael's warning about Satan but wishes to prove herself should Satan attack her alone. She also recognized that she and Adam are not capable of death or pain. ஆக்சுவலாக வந்து அந்த ரஃபேல் நான் சொன்னேன்ல முன்னாடியே வந்து வார்னிங் கொடுத்துருப்பாங்க ஆடம் கிட்ட, அதை வந்து ஈவ் கேட்டிருப்பாங்க. ஸோ கேட்டுட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்குலாம் வந்து டெத்துன்றதே கிடையாது. ஈவ் என்ன நினைப்பாங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஈவுக்கும் ஆடமுக்கும் டெத்து பெயின் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஓகே, கிடையாது. ஸோ இவங்க என்ன ஈவ் நினைப்பாங்கன்னா இவங்க ஏன் தேவையில்லாமல் வந்து நம்மளை வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தான் பெயின் டெத்து அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் ஸோ ஹாவ் லிட்டில் டு ஃபியர். ஸோ அதனால அதை பற்றி யோசிக்கல, சேட்டன் பற்றியோ எதை பற்றியுமே பெருசாக யோசிக்காம அப்படி இருக்காங்க. Adam again tries to dissuade her, saying that if they are together, he will be able to protect her from Satan, who is surely very clever, and that in her presence, Adam feels even more wise, more watchful, stronger than usual. ஸோ என்னதான் ஈவ் ஒத்துக்கினாலும் அகைன் ஆடம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்ம சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களால ஈவை கன்வின்ஸ் பண்ண முடியல.
Eve is slightly put out by this and argued thus, if they defend themselves against Satan alone, they will gain double honor, and that surely God wouldn't make their happiness so fragile as to depend on them again being together. Adam responds, call if Eve, oh women, reminding her of their free will. ஸோ வந்து அகைன் சொல்கிறாங்க ஏன்னோ எப்படியுமே காட் வந்து நம்ம சப்போர்ட் காடுமே நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, அப்புறம் ஏன் நம்ம வந்து சாட்டனை பார்த்துலாம் பயப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆடம் வந்து இல்லை இல்லை நீ அப்படிலாம் இருக்காத, சொல்கிறத கேளு, நம்ம வந்து காட் என்ன சொல்கிறாங்களோ மற்ற ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை சீரியஸாக எடுத்துக்கணுன்ற மாதிரி அகைன் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஈவ் கேட்கல. ஓகே, he also warns her of Satan wiles and how he might deceive her into disobedience without her even realizing, but finally Adam relents. ஸோ சொல்கிறாங்க, ஆடம் என்ன சொல்கிறாங்களா, நீ சேட்டனை வந்து குறைச்சி எடை போட்டுறாத, அவன் எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணுவான், எப்படி வேணால் ஏமாற்றுவான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆடமால் ஈவை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. Okay, Eve replies that proud Satan will surely seek out Adam first, so she is in little angel. See, Adam, Eve என்ன யோசிக்கிறாங்க பாருங்களேன். சாட்டன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாய் வந்து ஆடம் தானே, ஸோ அப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட யாராவது வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ எப்படினாலும் சேட்டன் அப்படியே வந்தால் கூட ஆடமை தானே ஃபஸ்ட்டு ஏதோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஈவ் யோசிக்கிறாங்க. தென் ஷீ டிபார்ட்ஸ் ஃப்ரம் ஆடம் டு ஹர் ஓன் க்ரோவ்ஸ். க்ரோவ்ன்றது கைண்ட் ஆஃப் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு நிறைய செடியெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க வேலை பார்க்குறதுக்காக. லுக்கிங் மோர் பியூட்டிஃபுல் தென் எனி க்ரீக் காடஸ். ஸோ வந்து ஈவ் வந்து ரொம்ப க்ரீக் காடஸ் எல்லாம் விட ரொம்ப அழகாக இருக்காங்களாம். ஓகே, ஸோ ஆடம் சொல்கிறத கேட்கல, ஈவ் வந்து தனியாக வேலை பார்க்க போயாச்சு. ஓகே, as she leaves, Adam asks her to return at noon for their meal, and then Milton claims that they never will have the two sweet repast in paradise again. ஸோ ஓகே, அவங்க போகிறப்போ அட்லீஸ்ட் என் பேச்சு கேட்கலாம் தான் போகிறேன், மதியம் சாப்பிடவாது வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆடம் சொல்கிறாங்க. பட் அகைன் இன்னும் மில்டன் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீ அவளை சாப்பிட கூப்பிட்றல, இனிமே நீங்கள் ஹாப்பியாக இருந்த மாதிரி இனிமேல் உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, மீன்வைல் Satan has been seeking out the pair, hoping but not expecting to be find separated. ஸோ ஆக்சுவலாக இந்த சைடு வந்து சேட்டன் தேடிட்டே இருக்காங்க 2 பேர் எங்கன்னு. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போவாங்கன்னு சேட்டனே நினச்சி பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஹீ இஸ் தென் டிலைட்டட் டு சி. ஸோ அதை பார்த்தோன்னா ஈவ் தனியாக இருக்கிறத பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஓகே, நம்ம வேலையை பாதி வந்து ஈவே செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. He is then delighted to see Eve by herself tendering to her flowers. Satan is momentarily stunned by her beauty and innocence, but then the hot hell that always in him burns reminds him of his haste. Satan coils himself elaborately to get Eve attention. ஸோ வந்து அந்த க்ரோவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஈவ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே சேட்டன் வந்து அவங்க ரொம்ப அழகாக வேற இருக்காங்க, அதை பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆகுறாங்க. பட் வந்து சேட்டன் வந்து இல்லை இல்லை நீ வந்த வேலை இது இல்லை, எப்படியாவது வந்து ஈவோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. வென் ஈவ் நோட்டிசஸ் ஹிம், சேட்டன் ஸ்பீக்ஸ் டு ஹர். ஸோ ஈவ் வந்து சேட்டனை பார்த்ததுக்கப்புறம் சேட்டன் வந்து ஈவ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, ப்ரைசிங் ஹர் பியூட்டி அண்ட் கிரேஸ் அண்ட் காலிங் ஹர் காடஸ் அமாங் காட்ஸ். ஓகே, ஸோ ஈவ் வந்து சேட்டன் பார்த்ததுக்கப்புறம் சேட்டன் வந்து அவங்கள ரொம்ப ஃப்ளவரி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட பியூட்டின்னு இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி பேசிட்டு காடஸ்ட் அமாங் காட்ஸ். சி, இந்த கொட்டேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், அதனால தான் நடுவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, காடஸ் அமாங் காடஸ், காடுக்கு எல்லாமே காட், அந்த அளவுக்கு நீ அழகா டிவைண்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவ் இஸ் அமேஸ்ட் தட் சர்பன்ட்ஸ் கேன் ஸ்பீக் நவ், as she thought none of the Eden's creature could talk except for she and Adam, and she asked how this came to be. ஸோ ஒரு சர்பன்ட், சாதாரண ஒரு ஸ்னேக் பேசுகிறத பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பிகாஸ் அந்த ஈடன் கார்டனில் ஆடம் அண்ட் ஈவை தவிர வேறு யாருமே பேச மாட்டாங்க, வேற எந்த க்ரீச்சரும் பேசாது, ரைட்? ஸோ அதனால ரொம்ப அமேஸ்மெண்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து சேட்டன்ட்டு கேட்குறாங்க, நீ எப்படி பேசுகிற, உன்னால் எப்படி பேச முடியுது, நீ ஒரு ஸ்னேக் தான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் சேட்டன் சொல்லிட்டாங்க, சேட்டன் எக்ஸ்பிளைன்ஸ் தட் he found a tree with beautiful delicious apple, and when he ate that fruit he suddenly found himself with the ability to speak and with the expanded intellect
able to perceive both heavenly and earthly knowledge, he says that the apple also made him seek out Eve so that he could give her the praise and worship she deserves. See, எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க சைட்டன். ஓகே, சைட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன், ஒரு ஒரு ட்ரீ பார்த்தேன், அந்த ட்ரீல இருக்க ஆப்பிள் சாப்பிட்டேன், அது ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது, ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் சடனாக எனக்கு பேச்சு வருது, என்னால் பேச முடியுது. அண்ட் என்னோட நாலேஜ், என்னோட இன்டெலெக்சுவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு வந்து எர்த்ல நடக்கிற எல்லா விஷயம், ஹெவன்ல இருக்க எல்லா விஷயமுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஆப்பிளை சாப்பிட்டதுக்கப்புறம். அது மட்டும் இல்லை, இன்னொன்றும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, உன்னை மாதிரி ஒரு அழகான பொண்ணு வந்து எங்கே இருப்பா அப்படின்றதையும் அந்த ஆப்பிள் சாப்பிட்டது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெம்ப் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறாங்க. Okay, so Eve is amazed at this, and though she says the snake is overpricing. ஸோ ஈவ்கே தெரியுது இவன் வந்து ரொம்ப நம்ம ஓவராக ப்ரைஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஷீ ஆஸ்க் ஹிம் வேர் திஸ் ட்ரீ க்ரோஸ். ஸோ இருந்தாலும் சரி, இந்த ட்ரீ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சேட்டன் ஆஃபர்ஸ் டு ஷோ ஹர் அண்ட் ஈ ஃபாலோஸ் ஹிம் த ஷார்ட்ஸ் டிஸ்டன்ஸ் த ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஸோ எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா, சேட்டன் வந்து வா 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 நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈ ஃபாலோஸ் ஹிம் த ஷார்ட் டிஸ்டன்ஸ் டு த ட்ரீ ஆஃப் நாலேஜ். இது ரொம்ப முக்கியம், ட்ரீ ஆஃப் நாலேஜ். வென் ஈவ் சீஸ் த ட்ரீ, she says that the journey was fruitless as she has been forbidden by the god from eating its tree. ஓகே, ஸோ அந்த ட்ரீக்கு வந்ததுக்கப்புறம் ஈவ் சொல்கிறேன், இந்த ட்ரீக்கு தான் கூட்டிகிட்டு வந்தியா, இங்கே நான் வந்ததே வேஸ்ட்டு, ஏன்னா நாங்கள் இந்த ட்ரீலேருந்து எந்த ஃப்ரூட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு காட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, சேட்டன் ஆஸ்க் அபவுட் ஹிஸ் commandment, and Eve reaffirms that she and Adam can eat the fruit of any tree except the tree of knowledge, or else they will die. ஓகே, ஸோ ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சேட்டன் கேட்குறாங்க. அப்போதான் ஈவ் சொல்கிறா, நானும் ஆடமும் இந்த ட்ரீலேருந்து ஆப்பிள் சாப்பிட்டோன்னா நாங்கள் உடனே இறந்து போயிடுவோம், ஸோ அதனால் நாங்கள் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், Satan rises himself up like some orator. ஸோ அடுத்து இந்த மீம்ஸ்லாம் ஒரு வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம், பேசியே மயக்கிடுவான், கவுத்துருவான், அந்த தான் பண்ணுறாங்க சேட்டன். ஓகே, so Satan rises himself like some orator are renowned in Athens or free Rome. ஸோ இந்த ரோமன்ல இருக்கவங்களாம் நல்லா பேசுவாங்க, பேச்சு திறமை உடைஞ்சவங்க, அந்த மாதிரி வந்து சேட்டன் பேச ஆரம்பிக்கிறாங்களாம். ஓகே, அண்ட் தென் he says that the fruit of the tree of knowledge has revealed to him that God actually wants Eve to disobey him, as this will prove her independence and dauntless virtue in braving death. Satan says that he himself has proved that fruit does not bring death, as he ate of it and still lives. Satan also argued that it would be unjust for a God to punish Eve for such a small thing, and if he is not just, he is not worthy of being God. See, என்ன சொல்றாரு, நீ வந்து உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்றனால காட் வந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்காரு. காட் தானே உன்னை படைச்சாரு, அப்புறம் எப்படி காட் வந்து உன்னை வந்து நீ ஏதாவது தப்பு பண்ணா உன்னை எப்படி பனிஷ் பண்ணுவாரு? சி, இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டோன்னே காட் வந்து நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்கல்ல. நான் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டேன், நான் என்ன இறந்து போயிட்டேனா? நான் உயிரோட தானே இருக்கேன். ஸோ அதே போல அப்படியே நீ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா கூட காட் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, ஏன்னா காட் தான் உன்னை படைச்சிருப்பாரு. இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றது ஒரு சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயத்துக்குலாம் யாராச்சும் டெத் அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா? யோசிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி மேனிப்புலேட் பண்றாங்க. Satan further says that God has forbidden the fruit so as to keep Adam and Eve low and ignorant, instead of assuming their proper place as gods. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேரே பாருங்களேன், ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஸோ அதை சாப்பிட்டோம்னா நமக்கு நாலேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க சேட்டன் அப்படின்னா, பாரு, காட் வந்து உங்களை ஏன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்துடும், அப்போ நீங்களும் காடுக்கு ஈக்குவலாக ஆயிருவீங்க. ஸோ காட் வந்து அவருக்கு ஈக்குவலாக யாருமே வரது அவருக்கு பிடிக்கல, அதனால தான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி மேனிப்புலேட் பண்றாங்க சேட்டன். If he, a serpent, achieved a speech and intelligence from eating the fruit, then surely evil became a goddess if she eats it. Okay, என்ன சொல்றாங்கன்னா, see, after all ஒரு ஸ்னேக், இதை சாப்பிட்டக்கப்புறம் எனக்கே வந்து பேச்சு வருது, அறிவா இருக்கேன். ஓகே, we will
have doubts at the end of the session. Okay. ஓகே. ஸோ ஒரு சின்ன ஸ்னேக்கு நானே இதை சாப்பிட்டதுக்கப்புறம் இவ்வளோ இன்டெலிஜிபிள் ஆகிட்டேன், பேசுகிறேன். ஓகே. ஆனால் நீ ஈவ் ஆல்ரெடி நீ இவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்க, உன்கிட்ட எல்லா வேர்ச்சுஸும் இருக்குது, நீ இதை சாப்பிட்டேன்னா எந்த அளவுக்கு ஒரு காடஸாகவே நீ மாறலான்ற மாதிரி டெம்ப்ட் பண்ணுறாங்க சேட்டன். Satan says there is no sin in desiring knowledge and wisdom, so Eve should reach then and freely taste. ஸோ ஈவன் சேட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு கிடையாது. ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. இது சாப்பிட்டா உனக்கு நாலேஜ் தானே வரப்போகுது, அதனால இதெல்லாமே வந்து பாவமா ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Eve looks at the fruit which seems especially perfect and delicious to her, and she thinks about Satan's persuasive words. She muses that the fruit must be very powerful if God has forbidden it, and if the serpent has truly eaten it, then she doesn't need fear of dying. ஸோ அந்த ஃப்ரூட்டை பார்க்கவே ரொம்ப அழகாக டெம்ப்டிங்காக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்கும் போல தோணுது. நம்மளும் இதை சாப்பிட்லாம், பிகாஸ் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு சேட்டன் சாகலை, ஸ்னேக் சாகலை, ஸோ நம்மளும் சாக மாட்டோம், நம்ம ஏன் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இட் சீம்ஸ் ஸ்ட்ராங் தட் சச் அ மேஜிக்கல் ஃப்ரூட் வுட் பி டினைன் டு த ஹியூமன் இஃப் பீட்ஸ் ஆர் அலோவ் டு ஈட். ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்னேக் சாப்பிடுது, ஏன் இவ்வளோ ஒரு மேஜிக்கல் ஃப்ரூட் வந்து ஹியூமன் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஈவ் யோசிக்கிறாங்க. ஃபைனலி இன் ஈவில் ஹவர் ஷி ரீசஸ் ஃபார் அ பீஸ் ஆஃப் ஃப்ரூட், பிக்ஸ் இட் அண்ட் டேக்ஸ் அ பைட். ஸோ ஃபைனலி சாப்பிட்டாங்க. He reaches for a piece of fruit, picks it and takes it. At that moment, earth felt that wound and nature sighs sorrowfully, knowing that all was lost. Okay. ஸோ அந்த மூமெண்ட் நடக்குது. ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு மூவி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எஃபெக்ட் வரும்ல, ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அந்த ஒரு நேச்சர் நமக்கு சைன் காட்டும்ல, வேகமாக காத்தடிக்கிறதா இருக்கட்டும், இந்த நரி ஊலை இழுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நேச்சர் வந்து சில சைன்ஸ் எல்லாம் காட்டுது. Satan immediately slinks back into the undergrowth. Eve is overcome by the delicious fruit and she gluttonously eats many pieces of it, not realizing she is eating death. ஓகே. ஸோ அதோட ரிசல்ட் என்ன வரும்னு தெரியாமல், கான்சிக்வன்சஸ் என்ன வரும்னு தெரியாமல் அதை சாப்பிட்றாங்க. She then praises the tree of knowledge and muses on whether she would let Adam eat the fruit or not. If he doesn't, then she might finally be more equal with him. But then she reasons that if she is going to die because of this, then Adam would be wedded to another Eve, which she could not bear. She resolves to give him the fruit as well as she loves him and wants to share everything with him, whether life or death. ஸோ அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, ஆடம் வந்து இந்த ஃப்ரூட்டை சாப்பிடுவானா? பிகாஸ் ஆடம் வந்து காடுக்கு அகைன்ஸ்டாக போக மாட்டாங்க, காட் சொல்கிறத ஒபே பண்ணுவாங்க. ஆடம் சாப்பிடுவாங்களா? ஓகே. ஆடமும் சாப்பிட்டுட்டா நம்மளும் ஆடமும் ஈக்குவல் ஆகிருவோம். ஓகே. ஸோ சப்போஸ் இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டதுனால நம்ம இறந்து போயிட்டோம்னா, அப்போ ஆடம் சாப்பிடாம இருந்தால் ஆடம் உயிரோட இருப்பான். அப்போ ஆடம் உயிரோட இருந்தால் அவன் இன்னொரு ஈவ் கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த ஈவ் இறந்து போயிட்டா வேற ஒரு ஈவை வந்து காட் பரப்பாரு. ஸோ அப்போ ஆடம் வந்து வேற ஒரு ஈவை கல்யாணம் பண்ணிப்பான், அவன் சந்தோஷமா இருப்பான். அவன் எப்படி வேற ஒரு ஈவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் இல்லை, வாழ்வோ சாவோ, நல்லதோ கெட்டதோ, நான் வந்து அவன் கூடவே இருக்கணுன்ற மாதிரி, அவனும் என் கூடவே இருக்கணுன்ற மாதிரி ஈவ் யோசிக்கிறாங்க. Eve bows to the tree of knowledge and then goes to find Adam, who has been weaving a wreath of flowers to give Eve. ஸோ வந்து ஆடம் வந்து ஈவன் வந்து ஆடமை தேடி போகிறாங்க. ஸோ அப்போ ஆடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அழகா இருக்க பூவெல்லாம் பறித்து அந்த கிரீடம் மாதிரி தலையில் வைப்போம்ல, பூவில் செஞ்சு, அந்த மாதிரி ஒன்று வந்து ஈவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக ஆடம் அதை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடம் meets her and sees the forbidden fruit in her hand. Eve hurriedly explains that the serpent ate it and learned to speak, so he convinced her to try it as well. She has eaten it and in her eyes have been opened and she is growing up to the Godhead, and now she wants Adam to try it, that they might be together in equal joy as equal love. ஸோ ஈவ் நடந்தது எல்லாமே சொல்கிறான். இந்த மாதிரி சேட்டனே வந்து ஒரு ஸ்னேக்கே சாப்பிட்டு எல்லாமே இதுக்கு பண்ணியிருக்கு, அதனால நானும் சாப்பிட்டேன், நீயும் சாப்பிடு, நம்ம 2 பேரும் வந்து ஈக்குவலாகவே இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. As soon as Adam hears this, he drops the garland of flowers
which all the faded roses shed. ஸோ இதை கேட்டோன்னே கையில் வச்சிருந்த எல்லாத்தையும் ஆடம் கீழே போட்டுட்டு and he stands there speechless and pale. ஸோ அவருக்கு பேச்சே வரல, ரொம்ப ஷாக்கில் இருக்காரு. He is horrified that Eve has come to the temptation, and then he realizes all is lost. But then Adam immediately decides that he cannot live without Eve, as no new unfallen woman could replace her. ஸோ இது கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. யோசிக்கிறாரு, ஏன் ஈவ் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா, ஈவ் இப்படி ஒரு டெம்டேஷன்ஸ்க்கு பிளேஸ் கொடுத்துட்டா. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், ஈவை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால நினச்சி பார்க்க முடியாது. அண்ட் ஈவை வந்து வேற யாரை வச்சும் எனக்கு ரீப்ளேஸ் பண்ண மனசு வரல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. Okay, he knows he will be dooming himself by eating the fruit, but reasons that surely God would not destroy them or punish them too harshly. Eve is delighted at his faithful love. Okay, ஸோ ஆடம் என்ன சொல்றாரு, நீ சாப்பிட்டுட்டு நல்லதோ கெட்டதோ, ஓகே நானும் சாப்பிட்றேன், எனக்கும் தெரியும் காட், ஏன்னா காட் தான் நம்மளை படைச்சாரு, அவரே நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஈவ் ரொம்ப ஹாப்பியாயிருவா, பரவாயில்ல நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. And she embraces him, and then Adam eats the forbidden fruit, fondly overcome with the female charm. Nature groans again. ஸோ ஈவ் ஆடமும் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றாரு. அகைன் நேச்சர் வந்து காட்டது ரொம்ப காத்தடிச்சு அந்த மாதிரி. நேச்சர் groans again and sky weeps a few drops of rain, but Adam feels immediately invigorated and more godlike. He then looks at Eve and is filled with a lust, and he praises her for choosing this delightful fruit. ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் அந்த காட்லைக் நாலேஜ் பவர்லாம் அவங்களுக்கு வந்துட்டு, ஸோ வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு லஸ்ட்ஃபுல்லான தாட்டும் அவங்களுக்குள்ள வருது. அண்ட் யூனோ ஆடம் வந்து ஈவை ப்ரைஸ் பண்ணுறான், நீ நல்ல டெசிஷன் தான் எடுத்திருக்க, உண்மையாகவே இந்த ஃப்ரூட் நல்லா இருக்குன்ற மாதிரி. தென் ஹீ அண்ட் ஈவ் run off to the shady bank and have sex. After that they will fall asleep briefly, and when they wake up their minds are in turmoil and they had recognized that they have fallen. அவங்க தூங்கிடுறாங்க. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி கயோட்டிக்காக இருக்குது. அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆடம் ரெக்ரெட் பண்ணுறாங்க, நம்ம பண்ண தப்பு தானே. allowed that Eve ate the forbidden fruit, as he sees now that instead of gaining divine knowledge of good and evil, they have only gained the knowledge of good lost and evil God. நமக்கு வந்து உண்மையாலுமே நாலேஜ்லாம் வரலை, அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்த நல்லதெல்லாம் போயிடுச்சு, கெட்டது தான் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. Adam laments that he will never be able to look at the God or angel again without shame. ஓகே, ஆடம் புலம்புறாரு, இனிமேல் நம்மளால காடையும் பார்க்க முடியாது, ஏஞ்சல்ஸையும் பார்க்க முடியாது அப்படின்னு. They too are suddenly aware of nakedness and they feel ashamed, so they cover themselves with the fig leaves, roughly swing together and lose that their first naked glory. ஓகே, ஸோ இன்னும் அங்கே இருக்க லீவ்ஸ் எல்லாம் எடுத்து அவங்கள கவர் பண்ணிக்கிறாங்க. ஆடம் அண்ட் ஈவ் சிட் டவுன் அண்ட் ஸ்டார்டட் டு வீப். தென் த எமோஷன்ஸ் ஆஃப் சிம் comes to them and they are filled with anger, hate, mistrust, suspicion, discord and lust, and they started to argue. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இன்னும் அவங்களுக்குள்ள ஆங்கிரி, கோவமே பட மாட்டாங்க ஒருத்தருக்கு மேலே. ரெண்டு பேரையும் சந்தேகப்பட மாட்டாங்க, ஹேட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். Adam blames Eve for wanting to work separately, and Eve says that the serpent would surely have tempted Adam as well if he had been dead. ஸோ ஆடம் வந்து ஈவன் தான் குறை சொல்கிறார், ஒன்னால தான் நீ மட்டும் இந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தீங்கன்னா நான் உன்ட்டு அப்போவே சொன்னேன், நீ தனியாக போய் வேலை பார்க்காதானே, நீ கேட்கல. ஓகே, பட் ஆனால் இப்போ பாரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆடம் வந்து ஈவை ப்ளேம் பண்ணுறாங்க. ஈவ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையே இல்லைன்னா கூட, நான் இல்லாமல் நீ அந்த இடத்துக்கு போயிருந்தா கூட சேட்டன் உன்னை வந்து டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீயும் இந்த மாதிரி தான் ஆயிருப்ப, ஏன் வந்து இது தேவையில்லாமல் என்னை ப்ளேம் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. She says Adam should have been firm with her, which makes Adam angrier, and he calls her ungrateful, reminding her that he ate the forbidden fruit just so that. ஓகே, ஸோ வந்து ஆடம் இந்த மாதிரிலாம் திட்டினோன்னே ஈவ் சொல்கிறா, பாரு நீ இப்போ கூட என் மேலே நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சொன்னோன்னே, கோவப்பட்டு திட்டுற அப்படின்னு சொல்லி ஈவ் கத்த ஆரம்பிச்சிடுவா. உடனே ஆடம் சொல்லுவான், உனக்குலாம் வந்து
கொஞ்சம் கூட நீ என்னை பத்தி யோசிக்கலல்ல. நீ அந்த ஃப்ரூட்ட சாப்பிட்டன்றதுக்காக உன் மேல இருந்த லவ்னால நானும் சாப்பிட்டேன். நீ அதெல்லாம் நெனச்சு பார்க்கவே இல்ல. நீ எனக்கு கிரேட்ஃபுல்லாவே இல்லன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. He curses himself for listening to her and trusting her and promises to not trust a woman again. They two keep arguing for hours. ஓகே. ஸோ அவன் வந்து சொல்றான், உன்னைய போய் நம்புறேன் பாரு, நான் இனிமே வந்து எந்த விமனையும் நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. அதோட இந்த பார்ட் வந்து முடியும். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கோட்ஸ். இதெல்லாமே வந்து சேட்டன் சொன்னது. அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்ல. பட் இது எல்லாமே ஃபேமஸான இம்பார்ட்டன்ட் கோட்ஸ். ஸோ இது சேட்டனோட கோட்ஸ். குவீன் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், டு நாட் பிலீவ் தோஸ் ரிஜிட் ட்ரீட்ஸ் ஆஃப் த டெத், யூ ஷால் நாட் டை. அண்ட் இன் டு த ஹார்ட் ஆஃப் ஈவ் ஹிஸ் வேர்ட்ஸ் மேட். ஆக்சுவலி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால இது எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. இது எல்லாமே சேட்டனோட இம்பார்ட்டன்ட் கோட்ஸ். ஈவன் தோ நம்ம லைன் வைஸ்ல இமேஜின் ஒரு 1200 லைன்ஸ் இருக்கு அரௌண்ட். ஸோ அதை லைன் பை லைன் போனால் டிலே ஆகும். ஸோ தட் இன்னும் நான் அதை லைன் பை லைன் படிச்சுட்டு எது வந்து இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கோட்ஸோ அது எதே ரொம்ப ஃபேமஸான கோட்ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே. இதெல்லாம் வந்து சேட்டனோட கோட்ஸ். இதெல்லாம் ஆடமோட கோட்ஸ். இதெல்லாம் வந்து ஈவோட கோட்ஸ். ஃபிக்ஸட் ஆன் த ஃப்ரூட் ஷி கேஸ்ட், கிரேட் ஆர் தே விர்ச்சுஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஈவோட கோட்ஸ். இதெல்லாம் நரேட்டர் யார் இதோடக்கு? மில்டன் தான். ஸோ இதெல்லாமே வந்து மில்டனோட கோட்ஸ். ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு த கொஸ்டின், ஹூ டஸ் மில்டன் இன்வோக் அட் த ஸ்டார்ட் ஆஃப் புக் 9? ஸோ புக் 9ல் வந்து மில்டன் ஒரு மியூஸை பற்றி பேசியிருப்பாங்கன்னு சொன்னல. அந்த மியூஸோட நேம் வந்து என்னன்னா யுரேனியா. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. யுரேனியா. நீங்க வந்து கொஸ்டின் கேளுங்க, அவங்க ஆன்சர் பண்றாங்களா பாருங்க. ஓகே. அது ஏன்னா அவங்கள முதல்ல ஆன்சர் போட சொல்லுங்க. அவங்க ஏதாவது தப்பா பண்ண மட்டும் சொல்லுங்க. ஓகே. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக முன்னாடி மென்ஷன் பண்ணல, அதனால இப்போ மென்ஷன் பண்ணுறேன். என்ன உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சேட்டன் வந்து எந்த ஃபார்ம்ல ஈடனுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க? Okay. What happens immediately after they eat the fruit? மெசேஜா போடுங்க. நீங்க வாய்ஸ்ல சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நீங்க சாட் பண்ணீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். வாய்ஸ்ல போட்டுட்டீங்கன்னா மத்தவங்க போட முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணோடனே மத்தவங்களுக்கு ஆன்சர் பண்ண தோணாது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் நீங்க சாட் பண்ணுங்க. So what happens immediately after they eat the fruit? அந்த ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னாச்சு? அவங்க மெசேஜ்ல போடுறாங்க மேம், பாருங்க ஆன்சர் கரெக்டான்னு பாருங்க. Option B, they fall asleep. Okay. How do Adam and Eve feel upon awaking? அவங்க அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க? எஸ், ஷேம்ட் அண்ட் கில்ட்டி. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் தீம்ஸ் ரிலேட்டடு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஓகே. பேலன்ஸ் கொஷின்ஸ் நான் டெஸ்ட் சீரீஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே. அந்த ஃபோர்பிடன் ஃப்ரூட்டோட ட்ரீ நேம் என்ன? Tree of knowledge. ஓகே. ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஸோ டோட்டலாக எத்தனை லைன்ஸ் இருக்கு? 1189 ma'am. 1181. இது எந்த ஃபார்மேட்ல எழுதியிருப்பாங்க? Epic poetry, long verse. Blank verse. Okay. Blank verse. Okay. Okay, just chat boxல இதோட themes எல்லாமே போடுங்க. இதோட themes எல்லாம் என்ன?
டிஸ்ஒபீடியன்ஸ், ரிவால்ட். ஓகே, அடுத்து நேச்சர் ஆஃப் குட் அண்ட் ஈவில், ஒபீடியன்ஸ் விசஸ் ஃப்ரீ வில். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் ஆச்சு? ஃபஸ்ட் எடிஷன் சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே 1667. ஓகே. ஸோ செகண்ட் வெர்ஷனில் டோட்டலாக ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் எத்தனை புக்ஸ் இருந்தது? 10 புக்ஸ். ஓகே, செகண்ட் வெர்ஷனில் எத்தனை புக்ஸ் இருந்தது? ஓகே, எந்த ஏஞ்சல் வந்து சாட்டனை பற்றி வார்னிங் கொடுத்துருப்பாங்க ஆடம்க்கும் ஈவ்க்கும்? எந்த ஏஞ்சல் வந்து வார்னிங்? ஓகே, ரெண்டுமே கரெக்ட். கேப்ரியல் அண்ட் ரஷேல் ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ரெண்டு பேருமே கார்டிங் ஏஞ்சல், இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறத, அந்த ஈடன் கார்டனை பார்த்துக்கிற ஒரு ஏஞ்சல்ஸ். ஓகே, கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதோ பப்ளிஷ்ட் அதுலேருந்து வரும், கேரக்டர் அனாலிசிஸில் கொஷின்ஸ் வரும், மேஜர் பிளாட்லேருந்து கொஷின்ஸ் வரும். நான் சொன்ன மாதிரி இந்த கொட்டேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரலாம். ஓகே, வேறு எதுவுமே ரொம்ப சான்ஸ் வராது. இது ஏன் இவ்வளோ டீப்பாக போகிறோம் அப்படின்னா, இது வந்து செமினல் ஒர்க், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணீங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் வந்து உண்மையிலேயே வந்து புவனா மேம் நல்லா எடுத்திருக்காங்க. அதை விட நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க. எல்லாமே சரியான ஆன்சர் பண்ணீங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பின்றது வந்து ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ஒரு மிடில்லாக தான் இருக்கும். ஏன்னா நெட் எக்ஸாம் அளவுக்கு டஃப்பாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. நெட் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் எப்பவுமே. இப்போ நீங்கள் என்ன அந்த நெட் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாமே வந்து லாஸ்ட்டு தான் நம்ம இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். புவனா மேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜேஆர்எஃப், கேட்டு எல்லாமே கிளியர் பண்ண ஒரு ரிசோர்ஸ் பர்சன், ரொம்ப யங் தான், ரைட்டுங்களா? அதே மாதிரி அனுப்பிரியா மேம் இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி ஜேஆர்எஃப், கேட்டு கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, பட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் 10 பேர் பண்ணாங்க யூஜிசி நெட்டில். அந்த 10 பேரில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 பேர் பாஸ் ஆகியிருந்தாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் யூஜிசி நெட், ஒரு 3 பேர் பிஹெச்டின்னு சொல்லிட்டு. எனக்கு பெரிய அதிசயம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நாங்கள் 60 பேர் படித்தா கூட 20 பேர் 30 பேர் தான் பாஸ் ஆவாங்க. ஆனால் இங்கிலீஷில் 10 பேர் படித்தா அதில் இத்தனை பேர் பாஸ் ஆகும்போது அப்போ தான் தெரிஞ்சுட்டு அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க நல்ல நாலேஜபிளாக நடத்துகிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து இப்போ அவங்க தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் நம்ம இதில் படிக்கிறவங்க அந்த 192 போஸ்டிங்கில் நம்ம படிக்கிறவங்க கண்டிப்பாக அதில் உள்ளே இருப்பாங்க. அதுக்கு வந்து காரணமாக வந்து புவனா மேமும் அனு மேமும் இருப்பாங்க. அதுக்கு வந்து ஆசிரியர் கடமை உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்களுக்கு சைக்காலஜி எடுக்கிற மேடமாக இருக்கட்டும், மனோபிரியா மேடமாக இருக்கட்டும், உங்களுக்கு தமிழ் எடுக்கிற சாராக இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கிறவங்க, ஒரு கோல்டன் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தமிழ் சார் பார்த்தீங்கன்னா அவர் போஸ்டிங்கில் இருந்து இப்போ அவர் நம்மளுக்காக எடுத்து தராங்க. மனோபிரியாமா வந்து ரொம்ப காலமாக அவங்க டீச்சிங் அந்த இது சைக்காலஜி எல்லாமே நம்மளை கரைச்சி குடிச்சவங்க. புவனா மேம், அனுப்பிரியா மேமும் ரொம்ப யங் மைண்டட். அவங்க வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப அவங்களுக்கு வந்து அவங்க வே ஆஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அவங்க நிறைய கொஷின்ஸ் உங்களை கேட்பாங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே படிச்சீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு படிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ இவங்க கூட சேர்ந்து படிக்கும்போது கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய அந்த வெற்றி வந்து ஈஸியாக இருக்கும். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா நீங்கள் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் டெய்லியும் படிச்சுட்டே இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கல்லை உடைக்கணும் அப்படின்னா அந்த அடி எடுத்து நம்ம ஒரு சமட்டி எடுத்து அடிச்சுட்டே இருப்போம். கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தால் தான் ஏதோ ஒரு அடியில் டம்முன்னு உடையும். நீங்கள் 2 அடி அடிச்சுட்டு முடியல அப்படின்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உடையாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எஃபோர்ட் வந்து டெய்லியும் போடணும். டெய்லியும் நீங்கள் 3 மணி நேரம் படிக்கணும். அப்படி படிக்கும்போது பிஜிடிஆர்பின்ற இலக்கை உங்களால் அடைய முடியும். நான் நேற்றே கூட சொல்லியிருந்தேன். பெனோ அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலி சேலஞ்சு அவங்க ஐஏஎஸ் எக்ஸாமில் தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க கண்ணு தெரியாத ஒரே உமன்னா அவங்க தான். கண்ணு தெரியாமல் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்களால கண்ணு தெரியாமல் அவ்வளோ தூரம் யூபிஎஸ்சி வந்து இந்தியாவிலே கஷ்டமான எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னா, நீங்கள் எல்லாமே நம்மளுக்கு கண்ணு இருக்குது, நல்ல கோச்சிங் இருக்குது, நல்ல டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, நல்ல நோட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும். தமிழ்நாட்டில் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும். நீங்கள் ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ் எக்ஸாமும் எழுதி ஐஎஃப்எஸ் பாஸ் ஆனாங்க, ரைட்டுங்களா? பெனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன். நம்ம வந்து இந்த பிஜிடிஆர்பியில்
நீங்கள் ஆசிரியர் அகாடமி படிக்கிறவங்க பாஸ் ஆகலாம் கூடாது, எனக்கு அது சந்தோஷம் இல்லை. ஸ்டேட் ரேங்க் வாங்க அந்த மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணி படிக்கணும். நிச்சயமாக எல்லாரும் குவாலிஃபை ஆவீங்க அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து ரிசோர்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த நீங்கள் அந்தளவுக்கு நல்லா கவனமாக கவனிக்கிறீங்க, அதுவுமே சரி அந்த வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த இந்த கிளாஸஸ் எப்படி போச்சு, உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஹவ் யூ ஃபீல் த கிளாஸ்? இப்போ புதுசாக அட்டன் பண்ணுவாங்க, கிளாஸஸ் எப்படி போகுது? நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம். இப்போ மைக் ஆன் பண்ணி பேசலாம். தேங்க்யூ லக்ஷ்மி மேம். எக்ஸலண்ட், குட் குட், வெரி குட். ஸோ அவங்க இதோட நல்லாவே எடுப்பாங்க. அவங்க இன்னும் நல்லாவே அவங்களுக்கு எடுப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து 192 போஸ்டிங்கில் ஆசிரியர் அகாடமியில் இருக்கவங்க எல்லாருமே போகும். சரிங்களா? ஸோ அதனால் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னா, ஏன்னா நான் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நோட்ஸ் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. அவங்கள வந்து டெய்லியும் கிளாஸஸ் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு அவங்க வந்து நல்ல நாலேஜபிள் பர்சனு. உங்களுக்கு கிளாஸ் வந்து மார்னிங்கில் 5 to 6:30. ஓகேவா? காலையில் படிக்கும்போது உங்களுக்கு நல்ல மனசில் பதியும். டெய்லி காலைல 1.5 மணி நேரம் படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிளாஸ் இருக்கும். மண்டேலேருந்து இனிமேல் சாட்டர்டேக்குள்ளே கிளாஸ் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். சண்டே மட்டும் டெஸ்ட் வைப்போம். சண்டே வந்து அது வரைக்கும் நடந்தது எல்லாமே டெஸ்ட்டாக வச்சுருவோம். ஓகேவா? தேங்க்யூ புவனேஸ்வரி மேம். நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அமேசிங் போடுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யூஆர் அ கிரேட் ரிசோர்ஸ் பர்சன் ஃபார் எஸ். அதனால் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸஸ் இருக்கும். சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும். சண்டே டெஸ்ட் வந்து அவங்க நல்ல டெஸ்ட் கொஷின்லாம் சூப்பராக அவங்க வைப்பாங்க. நீங்கள் அந்த டெஸ்ட் கொஷின்லாம் பார்த்தனாலுமே உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் என்ன கொஷின் வருமோ அதே கொஷின் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் டெஸ்ட்டை ரெகுலராக சண்டே எழுதுங்க. டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணணும்னா ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். நோட்ஸ் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. பிஜிடிஆர்பி October 12 அப்போது நீங்கள் எழுதுகிற எக்ஸாமு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது நீங்கள் எல்லாம் குவாலிஃபை ஆகிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து போஸ்டிங்கில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் விசுவலைஸ் பண்ணுங்கள். தூங்கி எழுந்தோடனே இன்றைக்கி நான் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் குவாலிஃபை ஆகணும், என்னுடைய அந்த கவர்மெண்ட் டீச்சர்ன்ற அந்த இலக்கை அடையணும், அதுக்கு நான் இன்றைக்கி 3 மணி நேரம் நான் படித்தே தீரணும்னு எழுந்திருங்க. அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது நீங்கள் 3 மணி நேரம் படிச்சுட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தூங்குங்க. சாம்பிள் மெட்டீரியல் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ கேட்குறீங்க சில பேர் சாம்பிள் மெட்டீரியல் காமிங்கன்னு, நான் இப்போயே காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? உங்களுக்கு மெட்டீரியல் என்ன சென்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சாம்பிள் மெட்டீரியல் நேற்று கூட போனா மேம் சொல்லுங்கள், யார் சொன்னீங்க? மேம் இருக்காங்களா? சொன்னீங்களே, யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, இருக்கீங்களா? போனா மேம் லைனில் இருக்கீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் அதை போனா மேமே சொல்லுவாங்க அதை பற்றி. சாம்பிள் மெட்டீரியல் நான் இப்போ ஷோ பண்ணவா சார்? நீங்களே பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாப் ஓகே. பண்ணுறேன். ஸோ இப்போ போயட்ரி, பாரடைஸ் லாஸ்ட் வந்து போயட்ரி. ஸோ இப்போ வந்து நான் இதில் காமிச்சேன்ல, இது அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வீக்கெண்ட் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். டெஸ்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமும் அந்த டெஸ்ட் கொஷின்ஸையுமே நாங்கள் அப்லோட் பண்ணிடுவாங்க மேம். ஸோ போயட்ரி வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டினல அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில போயட்ரி சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து இன்க்ளூடிங் டெக்ஸ்ட்டோட நாங்கள் சேர்த்து எடுப்போம். இப்போ பாரடைஸ் லாஸ்ட் வந்து 2000 லைன்ஸ், அரௌண்ட் 1500 லைன்ஸ் இருக்கனால அது நம்ம போக முடியல. ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் காமிங்க. யூனிட் 1 ஏதோ கம்ப்ளீட் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த இதெல்லாம் காமிங்க அப்படியே அவங்க. ஓகே சார், ஓகே சார். வெண்ணிலா மேம் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாருங்க. அவங்க தான் நீங்கள் தான் அனுப்பிச்சிருந்தீங்களே, சரி நீங்கள் பாருங்க. வெண்ணிலா மேம் காமிச்சிருந்தீங்களா, அதை ஷோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் ஒன்று நீங்கள் அதாவது ஒரு 2 days முன்னாடி மேம் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஏதோ ஒரு அகாடமியில் 30,000 கட்டிட்டு அவங்க கொடுத்த நோட்ஸ் எல்லாம் நல்லா இல்லை, அப்போ நீங்கள் எப்படி கொடுப்பீங்க நோட்ஸ் அப்படின்னு தெரியல, அதை நீங்கள் காமிங்கன்னு சொன்னாங்க. புவனேஸ்வரி மேம் அவங்க நோட்ஸ் காமிச்சாங்க. அவங்க எதுவுமே பேசலை. 6,000 கட்டிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. 30,000 கட்டிட்டு திரும்ப வந்து நம்மள உடனே ஜாயின் பண்ணுறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் வரல, எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் வரீங்க. அந்த எதிர்பார்ப்பை ஆசிரியர் அகாடமி கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் கட்டுற 6,000 இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது ஒவ்வொன்றும் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குன்றதை நான் புரிஞ்சிருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக அதனால் நீங்கள் கட்டுற காசுக்கு நாங்கள் என்றைக்குமே வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருப்போம். நீங்கள் கட்டுறதை விட 1000 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை கொடுப்போம். அதை நான் என்னோடய ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். நானாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் அகாடமியில் இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டியும் சரி, அவங்களுக்கு சைக்காலஜி எடுக்கிறவங்க, தமிழ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், புவனேஷ் மேமாக இருக்கட்டும், அனு மேமாக இருக்கட்டும், அட்மின் மேம் வெண்ணிலா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் அதாவது இது சார் ஒரு டவுட்டு அப்படின்னா நீங்கள் எடுக்கவே தேவையில்ல. பாருங்கள் மேம் காமிக்கிறாங்க போயட்ரிக்கான நோட்ஸு. நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம்.
இது வந்து யூனிட் 1க்கானது. ஸோ எப்படி வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, ஸோ சிலபஸில் யூனிட் 1ல் போயட்ரி ஃபஸ்ட்டு ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ். இப்போ நாங்கள் என்ன இப்போ காட்டியிருந்தோமோ அது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் த ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சாசரோட ஆத்தர் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ப்ரொலாக் ஆரம்பிக்குது. ஏன்னா அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன்ல, எப்போ எழுதுனாங்க, லிட்ரரி பீரியட் என்ன, ஜானர் என்ன, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ், என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து இன்கம்ப்ளீட் டேல் என்ன, அன்ஃபினிஷ்டு டேல் என்ன, அதுக்கப்புறம் கேரக்டரோட எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் டீட்டெயில் சம்மரி. ஸோ இது வந்து ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சரோட ப்ரோத்தலாமியன். அகைன் ஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், அவங்களோட கிரிட்டிக்கல் ரிமார்க்ஸ் அது, அதுக்கப்புறம் அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோத்தலாமியன் பற்றி போய்டிக் ஃபார்ம், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், தீம், செட்டிங், டோன், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிளனேஷன் இன்க்ளூடிங் த டெக்ஸ்ட். இது வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இது இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ அதனால டெக்ஸ்ட், அதுக்கு கீழே வந்து அதோட சம்மரி ஆட் பண்ணியிருக்கும். அகைன் ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டாண்ட்ஸாக்கும் இருக்கும். அடுத்து எபித்தலாமியன். அடுத்து பேக்கன் எஸ்ஸேஸ். எஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா அகைன் ஃப்ரான்சிஸ் பேக்கன் பற்றி, அதுக்கப்புறம் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க், அதுக்கப்புறம் ஒரு மேம் யாரோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. உங்களுக்கு சாட் பாக்ஸில் பாருங்க. அந்த டேல் வந்து 32 கேரட்டா 29 கேட்குறாங்க பாருங்க. டேல் வந்து ஆக்சுவலாக 29 தான். ஆக்சுவலாக இன்க்ளூடிங் நம்ம குக்கு, நரேட்டர் அதெல்லாமே ஆட் பண்ணோம்னா 32 கிட்ட வரும். கேரக்டர்னா 29 தான். டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஷனை நீங்கள் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. வெறுமனே கேரக்டர்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா 29. ஸோ ஹோலாக என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 32. ஓகே, இன்க்ளூடிங் த ஹோஸ்ட், அதுக்கப்புறம் சாசர் அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணி. ஓகே, ஸோ இது வந்து ப்ரோஸ்க்கு வந்து இப்படி இருக்கும். ஒரு டெக்ஸ்ட், ஒரிஜினல் டெக்ஸ்ட், அது கீழே பார்த்தீங்கன்னா அதோட சம்மரி அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் புக் ஆஃப் ஜோப். இது வந்து புக் ஆஃப் ஜோபோடது. ஃபைனலாக இது ட்ராமா வந்து இப்படி இருக்கும். அகைன் எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன், அபவுட் ஆத்தர், அதுக்கப்புறம் அபவுட் த பிளே, ஃபுல் டைட்டில் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டிஸ், அது பேப்பர் பப்ளிஷ் ஆனது. அதுக்கப்புறம் கேரக்டர் அனாலிசிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சம்மேஷன் இருக்கும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ், அந்த டாக்டர் ஃபாஸ்டிஸில் எது இம்பார்ட்டன்ட் கோட்ஸ். ஆக்சுவலாக டாக்டர் ஃபாஸ்டிஸ்னால் நம்ம இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்னால டெக்ஸ்ட் வைஸ் நம்ம போயிருக்கோம் ஆல்ரெடி, அது ரெக்கார்டட் செஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நோட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு யூனிட்னா அது யூனிட் டாபிக் வைஸ் நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். புக் ஆஃப் அடுத்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. சரி சார். Book of Duchess, chapter only they have said in the syllabus. No ma'am, whether we have to learn Canterbury. Actually நீங்க பாத்தீங்க அப்படின்னா Canterbury Tales வேற, Book of Duchessன்றது வேற. ஓகே, அது வேற, இது வேற. மேபி புக் ஆஃப் டச்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் உங்களுக்கு வந்து வராது. சாப்டர் வைஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து கேண்டபரி டேல்ஸில் தான் நமக்கு சாப்டர் வைஸ் டேல் வைஸ் இருக்குது. மேபி ஆக்சுவலாக என்ன நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னா அது வந்து மேபி எரராக இருக்கும், சிலபஸ் எரராக இருக்கும். ஏன்னா ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸில் வந்து சாப்டர் வைஸ் இருக்கும். புக் ஆஃப் டச்சஸ் அப்படி கிடையாது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸில் பர்டிகுலர் டேல்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி புக் ஆஃப் டச்சஸ்ன்னு அவங்க மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா புக் ஆஃப் டச்சஸ் வந்து அவங்க ப்ராக்கெட்டில் தான் போட்டிருக்காங்க. நம்ம எப்போ ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், ஒரு ஒர்க்கோட ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸை வந்து சொல்கிறதுக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை சொல்கிறதுக்கு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா பிரேசஸில் புக் ஆஃப் டச்சஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ் வந்து ஃபுல் டேலும் படிக்கிறதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக் டேலை மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க புக் ஆஃப் டச்சஸ்னு போட்டிருக்கலாம். ஏன்னா புக் ஆஃப் டச்சஸ்னு பிரேசஸில் இல்லாமல் தனியாக கொடுத்துருந்தா நம்ம அது ஒரு டாப்பிக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ வாட் வி ஹேவ் தாட், ஃபஸ்ட்டு ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புக் ஆஃப் டச்சஸில் அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கலாம். மேபி அது சிலபஸ் எரர் தான். வி கேனாட் ஈவன் கிளைம், ஈவன் கொஷனில் வந்தால் கூட நம்ம
அதில் எக்ஸாம் வந்தால் கூட நம்ம அதை கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா சிலபஸ் அது கிளியராக இல்லை. அதனால் ப்ரொலாக் டு த கேட்டகரி டெஸ்ட் முடிச்சிட்டோம். புக் ஆஃப் டெஸ்டஸோட அவுட்லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கிளாஸ்லேயும் இருந்தால் கூட அதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி தேர் இஸ் அ கன்ஃபியூஷன் இன் த சிலபஸ். எஸ், ஸோ திஸ் இஸ் ஹவு த மெட்டீரியல் வில் பி. மெட்டீரியல் வந்து இப்படி தான் இருக்கும், யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் கொடுத்துரும். Any other doubts? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, வேற மெட்டீரியல் உங்களுக்கு கிளியரா வந்துடும் மேடம். உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் வந்து வீக்லி 50 கொஸ்டின் வைக்கிறாங்க. நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 30 கொஸ்டின் வைக்கிறோம். மேடம் வந்து சலிக்காம 50 கொஸ்டின் வைக்கிறாங்க. அவங்களோட அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு நான் தான் சொல்றேன்ல, பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டினாக தான் அவங்க வைப்பாங்க, ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் வைப்பாங்க. நான் அதே டைம்ல ஒரே ஒரு நிமிஷம் ஆசிரியர் அகாடமி பற்றி சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கும் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஸோ ஆசிரியர் அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சொசைட்டி ஓரியன்டாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து பிஜிடிஆர்பி உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க 12/10 அக்டோபர் 12. சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 197 போஸ்டிங் வந்து இருக்கு. சரிங்களா? ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 போஸ்டிங் தான். அதுக்கே 160 பேர் படிக்கிறாங்க நம்ம அகாடமியில். இங்கிலீஷுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 50 பேருக்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் படிச்சீங்கன்னா அந்த 197 போஸ்டிங்கில் கண்டிப்பாக நம்மளுக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்க அத்தனை பேர் போகணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை நாங்கள் கண்டிப்பாக அந்த ஒர்க்கில் நாங்கள் என்றைக்குமே பின் வாங்க மாட்டோம். நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து கம்பல்சரி தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியில் அந்த கம்பல்சரி தமிழுக்கு குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க தான் எடுக்கிறாங்க. சார் மாரியப்பன் சார் சொல்லிட்டு அவர் குரூப் 2 பாஸ் ஆகிட்டு ஒரு அந்த வந்து அதிகாரியாக வேலை செஞ்சுக்கிட்டு அவர் நிறைய அகாடமியில் எடுக்கிறாரு. நான் அவங்களுக்கு பே பண்ணி அவங்க நம்மளுக்கு எடுக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா பெஸ்ட்டாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணதுனால அவரை கூட்டிருக்கோம். அவரும் நல்ல கிளாஸ் எடுத்திருக்காரு. இது 2 கிளாஸ் போயிருக்கு உங்களுக்கு. அதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவோம், ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். வீக்லி வந்து சண்டே வந்து 2 ஹவர்ஸ் தமிழ் இருக்கும். சாட்டர்டே வந்து 3 ஹவர்ஸ், சாட்டர்டே 2 ஹவர்ஸ் வந்து தமிழ் இருக்கும். சண்டே 3 ஹவர்ஸ் வந்து சைக்காலஜி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கும் தமிழுக்கு வந்து உங்களுக்கு மார்க் இருக்கு இல்லையா? அங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் 110 மார்க் தான் உங்களுக்கு. இங்கிலீஷ் வந்து 110 மார்க் வரும். அது இல்லாமல் சைக்காலஜிக்கு 30 மார்க். அதை வந்து மனோபிரியா மேம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணீங்க இல்லையா யாராவது, அவங்க கிளாஸ்க்காக தான் நீங்கள் கவனிங்க. 7 to 9 இன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ் இருக்கும். அதுக்கான லிங்க் உங்கள் குரூப்பில் போடுறேன், இங்கிலீஷ் குரூப்லேயே. அதை ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜும் நம்ம அதிலே உங்களுக்கு தமிழ் முடிஞ்சோடனே ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க் நம்மளே நடத்தி விட்டுருவோம். அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட் புவனேஸ்வரி மேம், அனு மேம் இவங்கெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ 150 மார்க்கும் நம்ம கவர் பண்ணுறோம். 150 மார்க்கும் உங்களுக்கு கவர் பண்ணணும். இந்த வாட்டி உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ரைட்டுங்களா? அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்டேட்டட் சிலபஸ் தான் அவங்க நடத்துகிறாங்க. சிலபஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டான சிலபஸ் நடத்துகிறாங்க. கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க. அதுக்கான நோட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருமே பெரிய லெவலில் குவாலிஃபை ஆனவங்க. டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வீக்லி இருக்கும். தமிழும் சைக்காலஜி நம்ம கொடுக்குறோம். இது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகலாம். குவாலிஃபை இல்லை அச்சீவ் பண்ணலாம் பிஜிடிஆர்பியில் ஸ்டேட் ரேங்க். சரிங்களா? அதுக்கு வந்து ஆசிரியர் அகாடமி ஆல்ரெடி நிறைய சக்ஸஸை கொடுத்துருக்கு. நீங்கள் ஆசிரியர் அகாடமி சக்ஸஸ் மீட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலுமே தெரியும், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. இப்போ நீங்கள் டிசம்பர்லாம் இங்கிலீஷில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அதை நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த எக்ஸாம் 1 வீக் முன்னாடி வந்த ரிசல்ட்டில் நம்மளுக்கு வந்து 25 பேருக்கு மேலே குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் இப்போ நடந்த சக்ஸஸ் மீட்டு இவங்க எல்லாம் குவாலிஃபை ஆனாங்க. சரிங்களா? ஏன் இதை காமிக்கிறேன்னா, நம்மகிட்ட நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுடைய ரிசல்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம அகாடமி பற்றி யூடியூப்பில் நல்லா போட்டிருப்பாங்க. அந்த கமெண்ட்லாம் போய் படிங்க. ஸோ சக்ஸஸ்ன்றது இஸ் நாட் த கீ டு ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். நான் இந்த கோர்ஸோட முடிக்கிறேன். அதாவது நீங்கள் வெற்றி அடைஞ்சாதான் சந்தோஷம் கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக படிக்கும்போது வெற்றி தானாக வந்துடும். அப்போ சந்தோஷமாக படிக்கக்கூடிய ஒரு இடமா ஆசிரியர் அகாடமி இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக படிப்பீங்க. நான் வந்து படிக்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது, நோட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னு ஒரு ஹாப்பியாக படிக்கும்போது, உங்களுடைய படிப்பு ஹாப்பியாக இருக்கும்போது வெற்றி வந்து ஈஸியாக வரும் உங்களுக்கு. சக்ஸஸ் இஸ் நாட் த கீ டு ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். இஃப் யூ லவ் வாட் யூ டூ, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான். நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் லவ் பண்ணி படிக்கும்போது பிஜிடிஆர்பி ரேங்க் ஹோல்டராக நீங்கள் வருவீங்க. ஓகேவா? அதுக்கு ஆசிரியர் அகாடமி கண்டிப்பாக உங்களுக்கு 100% இல்லை 1000% உங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ எல்லாரையும் நான் நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணுறவங்கள அனு மேம் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டெய்லியும் உங்களுக்கு மார்னிங்கில் 5 to 6:30 கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து அப் டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். அப்படி அட்டன் பண்ண முடியலனாலும் ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். அந்த ரெக்கார்டிங் பார்த்துருங்க. நோட்ஸ் கொடுத்துருவோம். அந்த நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஓகேவா? பிடிஎஃபாக கொடுத்துருவோம். பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 12,000 ஃபீஸ் எல்லாமே சேர்த்து. ஆனால் நீங்கள் 6,000 மட்டும் கட்டினா போதும். மீதி 6,000 நீங்கள் பாஸ் ஆகிட்டு கட்டினா போதும்.
அப்படி பாஸ் ஆகிட்டு கட்டுற காசுல அனு மேமுக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா அனு மேமோட ஹார்ட் ஒர்க்கு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் பாஸ் ஆகிட்டு கட்டுற காசுல ரிசோர்ஸ் பர்சனுக்கு எங்களால் முடிஞ்ச ஷேரிங் கொடுத்துருவோம். நாங்கள் மினிமம் வச்சுட்டு அவங்க மேக்ஸிமம் கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து இந்த நேரத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதனால் அவங்களும் அதுக்காக ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஏன்னா எங்களோட நோக்கம் என்னன்னா 12,000 ரூபாய் ஃபீஸில் 6,000 தான் அவங்க கிட்ட வாங்குறோம். 6,000 பாஸ் ஆகிட்டு வாங்குறோம். அந்த 6,000 நாங்கள் ரிசோர்ஸ் பர்சனுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு 50-50 ஷேரிங் கொடுக்க போகிறோம். ஆசிரியர் அகாடமி வளர்ச்சிக்கு மீதி 50% அவங்களுக்கு. அப்போது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நடத்துவாங்க. அவங்க எத்தனை பேர் பாஸ் பண்ண வைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அவங்களுக்கு வந்து நான் வந்து ஷேரிங் கொடுக்க போகிறேன். அது இப்பயே சொல்லிடுறேன். புவனேஸ்வரி மேம், அனு மேம்கிட்டே சொல்லிடுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதுதான் வந்து நம்ம காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு தரமான ஒரு நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டு வந்து ஒரு மெத்தடை சால்வ் பண்ணுறோம், மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ரைட்டுங்களா? என்ன மெத்தடு? நீங்கள் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகிட்டு நீங்கள் 6,000 காட்டணும், உங்களை பாஸ் ஆகணும், அந்த காசை அவங்களுக்கு கொடுக்கணும். இதை விட பெஸ்ட்டாக யாரும் செய்ய மாட்டாங்க. திஸ் இஸ் த மெத்தடாலஜி வி ஆர் டூயிங். ரைட்டுங்களா? ஸோ இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. 6,000 வந்துடுது. நான் திரும்ப எப்பவுமே சொல்கிறது தான். சில பேர் சொல்கிறாங்க 6,000 சார் அப்படின்னு சில பேர் கேட்கவும் செய்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு நான் என் பையனை போயிட்டு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும்போது, அவன் இப்போ யூகேஜி சேர்க்கும்போது கேட்கும்போது, அவன் யூகேஜி படிக்கிறது என்னங்க படிப்பான்? ABCD 1 2 3 அதிகபட்சமாக படிப்பான். அதுக்கு எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையாவது 50,000 கம்மியாக ஃபீஸ் இருக்கா பாருங்க. ஈவன் கிராமத்தில் கூட பாருங்க, அந்த LKG UKG படிக்கிறதுக்கே நம்ம 50,000 கட்டுறோம். அப்போ அவன் வந்து ஒரு 10 மாதம் ஸ்கூல் போறான்னா ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க. நம்ம 2.5 மாசம் கிளாஸ் வந்து நடத்த போறோம், ரெக்கார்டிங் கொடுக்குறோம், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம், அது நோட்ஸ் கொடுக்குறோம். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் உங்ககிட்ட கேட்குற காசு 6,000 ரூபாய். இது காசுக்காக பண்ணலை. அப்படி காசுக்காக பண்ணுறது வந்து 6,000 பத்தாது. இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் பாஸ் ஆகிட்டு ஆசிரியர் அகாடமி தான் காரணம்னு சொல்லும்போது அதில் வர சந்தோஷம் நீங்கள் 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தாலும் வராது. நீங்கள் 1 கோடி ரூபாய் இருந்தாங்க சார் நான் பாஸ் ஆகிட்டேன்னு கொடுத்தாலும், அதை விட நீங்கள் பாஸ் ஆகிட்டு அதுக்கு ஆசிரியர் அகாடமி காரணம்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா காசை விட உங்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் அப்படி தான் 10 வருஷமாக நான் வந்து அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து காசுக்காக பண்ணலை. உங்களுடைய அந்த மோட்டிவேஷன், உங்களுடைய அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லும்போது ஆசிரியர் அகாடமி காரணமாக இருந்தது, அனு மேம் சொன்னாங்க, புவனேஸ்வரி மேம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அவர் அச்சீவ்மெண்ட். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங், பேஷன் லிசனிங், ஒண்டர்ஃபுல் லிசனிங். அண்ட் தேங்க்யூ புவனேஸ்வரி மேம், அண்ட் தேங்க்யூ ஆல் த லிசனர்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து எக்ஸலண்டாக லிசன் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார். மேம் கேளுங்க. குட் ஈவினிங் மேம். சார் இது வரைக்கும் மொத்தமா எத்தனை யூனிட் சார் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க? புவனேஸ்வரி மேம் சொல்லுங்க, எத்தனை யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஃபுல்லா பாக்குறாங்க. ஓகே மேம் நாங்க வந்து யூனிட் வைஸ் போல. ஏன் நம்ம யூனிட் வைஸ் போல அப்படின்னா, இப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓல்டா இருக்கும். அதெல்லாம் ஒரே டைம். இப்போ யூனிட் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் மட்டும் இருக்கும். ஸோ நீங்க இமேஜின் ஒரு பிளேல மினிமம் 15 to 20 கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ ஒரே நாள்ல ஒரு 1 வீக்ல ஒரு 5 பிளே எடுக்கிறோம்னு வைங்களேன். ஸோ நான் ஒரு பிளேல கேரக்டர் 15 to 20 பேர் இருப்பாங்க. அப்படி நான் 5 நாள் கண்டினியூஸா அதை எடுத்தோம்னா நீங்க கேரக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ டெம்பஸ்ட்ல இருக்க கேரக்டர் வந்து ஒத்தலோக்கு போயிடும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இல்லாதனால ஒரு நாள் ஒரு ட்ராமா, ஒரு நாவல், ஒரு போய்ட்ரி அந்த மாதிரி போயிருக்கும். ஓகே, ஸோ நாங்கள் யூனிட் வைஸ் போல. பட் இல்ல மேம், அப்ராக்சிமேட்லி நீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஏன்னா இப்பதான் ஜஸ்ட் நோ நான் மேக்ஸ்ல பேசினேன். சரிங்களா? மேக்ஸ்ல ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நடந்தது. அந்த மேக்ஸ்ல வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் ரேங்க் வாங்கினவங்க PGTRBல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவரு தன்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து முக்கியமா சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் நான் ஒவ்வொரு யூனிட்டா படிக்கல, 10 யூனிட் எடுத்து வச்சு நான் ஒரே டைம்ல அந்த 10 யூனிட் பார்ப்பாராம். ஏன்னா கொஞ்சம் அந்த மைண்ட் வந்து போரிங் இல்லாம இருக்கும் ஒரே யூனிட். அப்போ அவரு அப்பதான் எனக்கும் புரியும். நான் அனு மேம் போய் கேட்பேன், நாங்கெல்லாம் யூனிட் வைஸா நடத்துறோம், நீங்க ஏன் மேடம் எல்லாத்தையும் கலந்து நடத்துறீங்கன்னு. ஆனா அது எனக்கு மீனிங் புரியல. ஆனா அவங்க இப்ப சொல்லும் போது அதுக்கான மீனிங் புரியுது. ஏன்னா நம்ம ஒரே டைம்ல ஒரே விஷயத்த பார்க்கறத விட ஒரு டைம்ல நம்ம கலந்து பார்க்கும்போது நம்ம பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அது உண்மையிலே மேம் நான் அவங்க சொல்லும்போது நீங்க சொன்ன ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஸோ அதனால ஷேர் பண்ணி நீங்க சொல்லுங்க. ஆமாம் சார். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு பிளேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஷேக்ஸ்பியரோட பிளேவாக இருக்கட்டும், ஒரு 15 கேரக்டர் மினிமமாக இருக்கும். இன்னைக்கு இந்த பிளே நடத்துகிறோம், 15 கேரக்டர் படிக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ 1 வீக் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்க, 15 அரௌண்ட் ஒரு 80-90 கேரக்டர் வந்துடும். அதை நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமானா முடியாது. எந்த கேரக்டர் எந்த பிளேயில் வரும்னு குழம்பும். அதனால நாங்கள் யூனிட் வைஸ் போல் ஒரு போய்ட்ரி, ஒரு ட்ராமா, ஒரு நாவல், ஒரு கிரிட்டிசிசம் அந்த மாதிரி நாங்கள் கலந்து போகிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அரௌண்ட் இப்போ நாங்கள் ஒரு 60% சிலபஸ் கவர் பண்ணியிருப்போம். மீதி இருக்க சிலபஸ் வந்து ஒரு 40 டேஸ் நியர்லி அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆமா, நீங்க 40 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 40 to 45 டேஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மீதி 30 டேஸ் ரிவிஷன் வச்சுங்க.
75 டேஸ்ல எஸ் 40 சார். டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 35 டேஸ் வந்து டெய்லியும் நீங்க நிறைய கொஸ்டின் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வைங்க. எனக்கு தேவை என்னன்னா எல்லாருமே குவாலிஃபை ஆகணும். போனா மேம் நான் திரும்ப சொல்றேன், அவங்க கட்டுற காசுல உங்களுக்கு அவங்க அகாடமிக்கு ஈவன் அகாடமிக் 40% போனாலும் 60% உங்களுக்கு கொடுத்துட சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே சார். ஆமா குவாலிஃபை நான் இப்போ ஓப்பனாகவே சொல்றேன். இது ரெக்கார்டிங் யூடியூப்லயுமே போடுறேன். இதை நீங்க என்ன கட்டினாலும் நீங்க பாஸ் ஆக வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. பாஸ் ஆனோடனே அவங்க 6000 கட்ட போறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிங்களா? ஷியோர் சார், ஷியோர். ஆமா. ஃபினிஷ் பண்ண டாபிக் நான் உங்களுக்கு இப்போ மெட்டீரியலாக சென்ட் பண்ணுறேன். அதே தான் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நியர் பை 170 டாபிக்ஸ் so far we completed 70 to 85 டாபிக்ஸ் ஆர் சார். ஓகே, நியர் பை 170 டாபிக்ஸ் so far we completed. ஓகே குட். 75 சார், to 80. ஆல்ரெடி நம்ம கிட்ட படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஓ அப்படியா? அவங்க இதுலயே இருக்காங்களா? ஓகே ஓகே இருக்காங்க சார். ஓகே ஓகே. அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். நீங்க சரியான இடத்துல இருக்கீங்க. சரிங்களா? நீங்க எல்லாம் குவாலிஃபை ஆயிட்டு நீங்க கட்டுற ஃபீஸ் போனா மேம் கொடுக்க போறேன். அதனால குவாலிஃபை ஆன உடனே நீங்க எல்லாம் குவாலிஃபை ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு நிறைய காசு என்னால கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்காக படிக்கணும். ஏன்னா நீங்க குவாலிஃபை ஆயிட்டுனா எல்லாருமே மறந்துட கூடாது. ஆசிரியர் அகாடமியில 6000 கட்டணும், அதுக்குள்ள எதுக்கு 6000 கட்டலாம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல. கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க யாருமே. ஸோ அந்த நம்பிக்கையில தான் நம்ம சொல்றோம். ஸோ அதனால ஏன்னா அவங்களுக்கு நான் அவங்களோட ஹார்ட் ஒர்க் நான் கொடுக்குற காசு நீங்க கொடுக்குற காசுல எவ்வளவு கம்மியா கொடுக்கலாம் அது மாதிரி அவங்களும் கொடுக்குறோம். அவங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப பெருசு, அவங்களோட டெடிகேஷன் பெருசு. இங்க யாரும் வந்து காசுக்காக வேலை செய்யல, ஒரு சந்தோஷத்துக்காக தான் வேலை செய்யறோம். அதனால தான் நாங்க இந்த கம்மியான ஃபீஸ்லயுமே நாங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். வேற ஏதாவது டவுட்னா கேட்கலாம், மேம் இருக்காங்க. வேற நீங்க ஜாயின் பண்றதுக்கு லிங்க் உங்க குரூப்ல போட்டிருக்கோம், பாருங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது ரெக்கார்டிங் நோட்ஸ் எல்லாத்தையும் தந்துருவோம். ஹவ் ஐ ஃபினிஷ்டு 170 டாபிக்ஸ். மேம் எதை சொல்லுங்க, எப்படி ஹவ் ஐ ஃபினிஷ்டு 170 டாபிக்ஸ்னு கேட்குறாங்க, என்ன பண்ணலாம்? கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட் சார். இப்போ வந்து ஒரு நாள் வந்து நான் ஒரு 2 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த 2 மணி நேரம் கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். என்ன ஆனாலும் அந்த நாள் நான் 2 மணி நேரம் கண்டிப்பா படிப்பேன். ஒரு நாள் 5 மணி நேரம் படிச்சுட்டு மற்ற 2 நாள் படிக்காம இருக்குது, அப்படி இருந்தா கிளியர் பண்ண முடியாது. நீங்க 2 மணி நேரம் படிச்சா கூட கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பி கன்சிஸ்டன்ட். அதுதான் ஹவ் ஐ ஃபினிஷ்ட் ஒன். சி, உங்களுக்கு இருக்க அது எல்லாத்துக்கும் காமன் சிலபஸ். உங்களுக்கு இருக்க அதே சிலபஸ் தான் அவங்களுக்கும். ஒருத்தவங்க யாரும் கூட குறைச்சு அப்படி டாபிக் கொடுக்கல. ஸோ மற்றவங்களால 170 டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுன்றப்போ நம்மளாலையும் அது முடியும். இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 2 to 3 hours ஒரு டே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். மேம் 3 hours இல்ல 4 hours படிக்கணும். நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னு ஒரு எண்ணத்தோட 4 மணி நேரம் படிங்க. படிக்கிறது 2 to 3 hours. அதுக்கப்புறம் ரிவிஷன் 1 hour பண்ணணும். அவங்க ஆல்ரெடி ஆமா, வெரி படிச்ச குட் வெரி டாபிக்ஸ். குட் வெரி குட், சூப்பர் குட். சோ நீங்க ரிவிஷன் இப்போ இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்கிறதை விட படிச்சது திரும்ப திரும்ப படிக்கணும். கீ பாயிண்ட்ஸா ரிவிஷன் எழுதி வச்சுக்கணும். இல்ல மேம், கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அப்பதான் ம். உங்களால அந்த தப்பு இல்லாம அந்த ஆன்சர் பண்ண முடியும். நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். ஒன்றும் தப்பு இல்லை, 75 நாள் இருக்கு. இட்ஸ் நாட் டூ லேட். ரொம்ப லேட்லாம் இது கிடையாது. ஓகே, சோ இட்ஸ் நாட் டூ லேட். ஸ்டில் we have time around 70 days. 70 days 75 days இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. அதுதான் 2 நாள் படிச்சுட்டு 3ஆவது நாள் பிரேக்ன்ற பேச்சே கிடையாது. யூனோ முடிச்சிட்டு எக்ஸாம் முடிச்சிட்டு பிரேக் எடுத்துக்கலாம். அது அவ்வளவுதான். வரைக்கும் பிரேக் வேணாம். 70 டேஸ் படிக்க போறோம். நம்ம படிக்க போற 70 டேஸ் தான் நமக்கு டர்னிங் பாயிண்ட் அமைய போகுது. ஓகே, ஸோ 70 டேஸ் கன்சிஸ்டன்ட்டா பிரேக் இல்லாம படிங்க. சேர்த்து வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்கெல்லாம் நீங்க வந்து நம்ம பிஜிடிஆர்பின்றது வந்து கேட்டை விட ரொம்ப கம்மி தான், நெட்டை விட ரொம்ப கம்மி தான். மேடம் கேட்டும் கிளியர் பண்ணி நெட்டும் கிளியர் பண்ணி ஜேஆர்எஃப்பும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட எஃபோர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிங்க. சரிங்களா? அதாவது கேட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃப். அவங்க ஈவன் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. சரிங்களா? அத்தனை எக்ஸாம் குவாலிஃபை ஆகுறாங்கன்னா அவங்க கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் அவங்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் அவங்க பண்ணிடுவாங்க. சரிங்களா? 170 டாபிக்ஸ் கிளாஸ் சார். ஆமா, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க மேம். இதுக்கு முன்னாடி நடந்ததை கொடுத்துருவாங்க. இப்போ நடக்கிறத இங்கே லைவாக அட்டன் பண்ணிக்கலாம். டெய்லி கிளாஸ் வந்து மார்னிங்கில் 5 to 6:30 இருக்கும். 170 டாபிக்ஸை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 டாபிக் அப்படின்னு கணக்கு போட்டு படிங்க மேடம். ஒரு நாளைக்கு 5 இல்லை, ஒரு நாளைக்கு ஆமாம், ஒரு நாளைக்கு 5 டாபிக் அப்படி படிங்க. கண்டிப்பாக குவாலிஃபை ஆகலாம். நம்மளுடைய ஷெடியூல் தான். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஒருத்தங்க 2 மணி நேரம் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த டைமை அலோகேட் பண்ணி படிங்க. உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வரி மேம் சொல்கிற மாதிரி டெய்லியும் படிக்கணும். டெய்லியும் நீங்கள் எப்படி பல்லு விளக்குறீங்களோ சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் படித்தேன் டிஆர்பிக்கு, அப்போ தான் நீங்கள் தூங்க போகணும். இன்னைக்கு நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கலன்னா தூங்க போகாதீங்க. அப்புறம் படிச்சுட்டு தூங்க போங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வேலையில் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் டீச்சராக சம்பளம் வாங்கணுன்றது கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய சாதனை தான். அது லைஃப்பில் செட்டில் பண்ணும் அப்படின்னு நினச்சி டெய்லி படிங்க.
சரிங்களா? வேகன்சி நிறைய இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பாருங்க 60 வேகன்சிக்கு அத்தனை பேர் படிக்கிறாங்க. உங்களால 192 வேகன்சி இருக்கு. அழகா நீங்க உள்ள போகலாம். வேற எனி அதர் டவுட்? Thank you all. Thank you so much. Thank you, Bhavana ma'am, for your wonderful Thank explanation. you all. Thank Yeah, you thank all. you, All the thank you. best. Yes. எல்லாருமே நீங்க மேமோட கிளாஸ்ல உங்களை பார்க்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உங்க குரூப்ல அனுப்பி